நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீலம் நிறைந்த மணிகண்டத்து ஈசனடியார் பெருமையினை எல்லா உயரும் துறை எடுத்து தேசமய திருத்தொண்ட தொகைமுன் பணித்த திருவாளன் வாசமலர்மென் கடல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவாம். தூக்கு சீர்திருத்தொண்ட தொகை விதி வாக்கினால் சொல்ல வல்ல பிரான் எங்கள் பாக்கிய பயனாம் பதிக்குன்றைவாள் செய்கிழார் அடி சென்னியிருத்துவாம். கையிலாய வரம் வரையில் சிவஞான போத நெறி காட்டும் வெண்ணை பயில்வாய்மை மெய்கண்டான் சந்ததிக்கோர் மெய்ஞான பானுவாகி குயிலாரும் பொழில் திரு ஆவடுதுறைவாள் குரு நமச்சிவாய தேவன் சயிலாதி மரபுடையோன் திருமரபு நீடுபடி தழைகமாதோ. எல்லாம் வல்ல பெருமான் அருந்தரும் பொன்னார் மொழியமடரவர் திரு நனாவுடையாருடைய திருவிழிலை வணங்கி எம்பெருமக்கள் நாயன்மாருடைய பொன்னார் திருவடி தாமர்களை மனம் மொழி மெய்களாலை வணங்கி அடியருடைய ஞானாசிரிய பெருந்தகையாருடைய திருவடி தாமர்களை மனமொழி மெய்களாலை வணங்கி திருவாடூர் ஆதீன குருமுகா சன்னிதானங்களுடைய பொன்னார் திருவடி தாமர்களை மனம் மொழி மெய்களாலை வணங்கி அமைகின்றேன். அன்பார்ந்த சிவனை செல்வர்களே, இன்று ஆவணி மாதம் மூல நட்சத்திரம் எம்பெருமான் குங்குளிய கலையனாயனார் குருபோசை திருநாள். அன்பர் பெருமக்களே, குங்குளிய கலையனாயனுடைய திருச்சரிதத்தை தெய்வ சேக்கிழார் பெருமான் 35 திருப்பாடல்களிலே நமக்கு அருளி இருக்கிறார். திருக்கடவூர் என்று சொல்லக்கூடிய நம்முடைய அந்த திருக்கடவூர் ஆலயத்திலே இறைவனுக்கு குங்குளிய தூபம் இட்டு வழிபாடு செய்து வந்த பெருமகனார் அந்தனர் குலத்தை சார்ந்தவர் என்று சொல்லி நமக்கு சரியத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி நாயனாருடைய தொண்டை திருத்தொண்ட தொகை ஆசிரியர் தெய்வ சேக்கிழார் பெருமான் மன்னிக்கணும், திருத்தொண்ட தொகை ஆசிரியர் நம்பிகள் நமக்கு அருளுகின்ற பொழுது கடவுரில் கலையந்தன் அடியார்க்கும் அடியேன் என்று சொல்லி போற்றுகின்றார். அதாவது திருக்கடவுரில் அவதரித்த கலையநாயனாரது அடியவர்களுக்கு நான் அடியனாவேன் என்று சொல்லி சொல்லார். அதாவது திருக்கடவுர் என்று சொல்லுவது நாயனாருடைய ஊர், கலையநாயனார் என்று சொல்லுவது அவருடைய திருப்பெயர். இரண்டையும் தொகை நூல் சொல்லி இருக்கிறது. அப்படி அந்த ஊரிலே வறுமை வந்த பொழுதும் அவர் எப்படி அந்த தொண்டை செய்தார் என்று சொல்லி சேக்கிழ பெருமான் நமக்கு இதிலே போற்றியிருக்கிறார். வறுமை வந்து உணவுக்கு கூட வழி இல்லாமல் அரிசி வாங்குவதற்காக கொடுத்த அந்த தாலியை கொண்டு குங்குளியம் வாங்கி பெருமானுக்கு தொண்டு செய்தவர் நம்முடைய நாயனார். எவ்வளவு சூழல் வந்தாலும் தொண்டிலே நிலைத்து நிற்கக்கூடியவர் நம்முடைய அடியார் பெருமக்கள் என்று சொல்லி நமக்கு பெரிய புராணத்திலே எந்த நிலை வந்தாலும் சரி அவர்கள் தொண்டு என்று வருகின்ற பொழுது அதை விடாது செய்தார்கள் என்பதுதான் நமக்கு நாயன்மார்களுடைய வாழ்க்கை நமக்கு எடுத்து காட்டக்கூடிய ஒரு நல்ல ஒரு நிறைவான ஒரு செய்தி என்று சொல்லி நாயனாருடைய திருச்சரிதத்தை திருத்தொண்டர் திரு அந்தாதி ஆசிரியர் நமக்கு அருளுகின்ற பொழுது அவர் நாயனார் செய்த தொண்டு 2. ஒன்று பெருமானுக்கு குங்குளியம் செய்தது, குங்குளிய புகை பெருமானுக்கு செய்தது, தூபம் செய்தது. இன்னொன்று திருப்பனந்தாளில் சாய்ந்த திருமேனியை தாடகீஸ்வரம் என்று சொல்லக்கூடிய திருப்பனந்தாளிலே இறைவனுடைய சாய்ந்த திருமேனியை அன்பு என்று சொல்லக்கூடிய மலரினாலே பூட்டப்பட்ட அந்த கயிற்றின் மூலமாக அவர் அதை நேர் செய்த பெருமை நாயனாருக்கு உண்டு. யானைகள் எல்லாம் கட்டி இழுத்த திருமேனி நேர் நில்லாது நாயனாருடைய அன்பின் மூலமாக அதை அவர் நேர் நிறுத்தி காட்டினார் என்று சொன்னால் அடியாருடைய அன்புக்கு பெருமான் குலைந்து அருள் செய்வான் என்பது இந்த சரியத்தில் நமக்கு தெளிவாக தெரிகிறது என்று சொல்லி அதை சொல்லியிருக்கிறார் நம்முடைய அந்தாதி ஆசிரியர். ஏய்ந்த கயிறுதன் கண்டத்தில் பூட்டி எழில் பணந்தால் காய்ந்த சிவன் இலைத்தான் என்பர் காதலி தாலி கொடுத்து ஆய்ந்தனர் குங்குளியம் கொண்டு அனல் புகை காலனை முன் காய்ந்தவர்க்கு இட்டது தென்கடவூரில் கலையனையே என்று சொல்லி, அதாவது காதலியினுடைய மனைவியினுடைய தாலியை கொடுத்து குங்குளியம் கொண்டு வந்து, அதாவது அரிசி வாங்குவதற்காக கொடுத்த தாலியை குங்குளியம் வழியிலே குங்குளியக்காரன் வரான், அவனிடத்திலே இது என்ன பொதி என்று சொல்லி கேட்க குங்குளியம் என்று சொல்ல அந்த தாலியை கொடுத்து குங்குளியம் வாங்கி பெருமானுக்கு குங்குளிய புகை போட்டவர். அப்படிப்பட்ட பெருமானுக்கு காலனை காய்ந்த அரணுக்கு அனல் புகையிட்ட என மார்க்கண்டேயருக்காக காலனையே காய்ந்தவர் நம்முடைய பெருமான். அப்படி காலனை காய்ந்த அரணுக்கு அனல் புகையிட்ட தென்கடவூரில் கலையனாரை கயிற்றினை தன் கண்டத்தில் பூட்டி பணந்தால் சிவனை நிலைப்பித்தவர் என்பர் என கூட்டி உரைத்துக் கொள்க என்று சொல்லி அந்த சாய்ந்த திருமேனியை தன்னுடைய கழுத்திலே ஒரு மாலை ஒன்றை போட்டு அந்த மாலையை பெருமானுடைய திரு மேனியிலே
கழுத்திலே போட்டு இழுத்து அதை நேர் செய்தவர் என்று சொல்லி அப்படி சொல்றார். சிவனை நிலைப்பித்தவர் தன் கண்டத்தில் பூட்டி பனந்தால் சிவனை நிலைப்பித்தவர் என்று சொல்லி சொல்லுகிறார். இப்படி அதாவது சிவபூசைக்காக நம்மை குங்குளிய சிவபூசைக்காக கூடியது, அனல் புகை என்று சொல்லுவதெல்லாம் பெருமானுக்காக அவர் ஏந்த கயிறு திருமேனி பூங்கச்சு எய்ந்த மாணவன் கயிறு என்று சொல்லி, சிவலிங்க திருமேனியில் பூங்கச்சில் பூண்ட பெருமான் மேல கயிறு கட்டி இழுப்பதற்கு நாயனாருக்கு மனசு வருமா? அந்த திருமேனி என்ன ஆகும்? அதனால மலரினாலே தொடுத்த மலரின் மூலமாக அவர் பெருமானை அப்படி நேர் செய்தார் என்று சொல்லி பெருமானது லிங்க திருமேனி என்று சொல்லி சொல்றார்கள். நிலைப்பித்தார் என்று சொல்லுகிறார். இப்படி நாயனார் செய்த தொண்டுகளை நம்முடைய வகைநூல் ஆசிரியர் அருளுகின்றார். முதல் பாடலிலே சொல்லுகின்ற பொழுது நாட்டினுடைய சிறப்பு, அதே மாதிரி பெருமானுடைய அந்த கடவுர் பெருமானுடைய ஒரு சிறப்பை இதில் போற்றுகின்றார் தெய்வ சேக்கிழார் பெருமான். வாய்ந்த நீர் வளத்தாலோங்கி மன்னிய பொன்னி நாட்டில் ஏய்ந்த சீர் மறையோர் வாழும் எயில் பதி எரிநீர் கங்கை தோய்ந்த நீள் சடையார் பண்டு தொண்டர் மேல் வந்த கூற்றை காய்ந்த சேவடியார் நீடி இருப்பது கடவுராகும். அருமையான அது தொண்டருக்கு வந்த கூற்றை, தொண்டர் மேல் வந்த கூற்றை காய்ந்த சேவடியார் நீடி இருப்பது கடவுராகும். அடியார்களுக்கு வரக்கூடிய துன்பத்தை பெருமான் தாங்கிக் கொள்ள மாட்டார். அடியார் இடுக்கண் தரியாரை என்று சொல்லி ஏர்கோன் கலிக்காமத்தில் வரும். அடியாருக்கு வரக்கூடிய துன்பத்தை பெருமான் பார்த்து கொண்டு வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்க மாட்டாராம். அதனால அதான் சொல்ற, தொண்டர் மேல் வந்த கூற்றை காய்ந்த சேவடியார் நீடி இருப்பது கடவுராகும் என்று சொல்லி இந்த பாடலில் சொல்லுகிறார். அதாவது நீர் பொருந்திய வளத்தால் மிகுந்த காவிரி பாயக்கூடிய நிலை பெற்ற காவிரி பாயும் சோழ நாட்டிலே வேதியர்கள் வாழ்வதற்கிடமாகிய ஒரு மதில் சூழ்ந்த ஊர் கடவுர் என்று சொல்லி சொல்கிறார். நிரம்ப வேதியர்கள் அங்கு இருக்கிறார்கள். அப்படி அலைகள் வீசும் நீருடைய கங்கையார் உதைந்த நீண்ட சடையனை உடையாரும் தொண்டராகிய மார்க்கண்டேயர் மேல் உயிர் கொள்ள வந்த காலனை முன் உதைத்த சிவந்த திருவடியுடையவர் என்று சொல்லி ஆகிய பெருமான் நிலைத்து வாழ்வதான திருக்கடவுர் என்று சொல்லி நமக்கு அந்த கடவுருடைய பெருமையை சொல்லுகிறார். மறையூர் வாழக்கூடிய பகுதி ஏனென்று சொன்னால் நாயனார் மறையவர் குலத்தை சார்ந்தவர். அதனால மறையூர் வாழக்கூடிய பகுதி என்கின்ற காரணத்தினாலே அவர் மறையவர்களுடைய ஒரு ஊர் எப்படி இருக்கும், ஆகுதிகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கும், வேள்வி சாலைகள் நிரம்ப இருக்கும். அந்த மாதிரி அந்த ஊரையே அப்படி கொண்டு வருகிறார் நம்முடைய சேக்கிழார் பெருமான். தொண்டர் மேல் வந்த கூட்டு மார்க்கண்டேயர் 16 வயது என்று அவர் வாழ்நாளில், அதாவது மார்க்கண்டேயருக்கு 16 வயது என்று சொல்லி அவருடைய வாழ்நாளின் எல்லை அணுகிற்று என்று அவரது உயிர் கவரும் பொருட்டு வந்த காலன் தர்மராசர்காய் வந்த கூற்றினை என்று சொல்லி சொல்றாரு. சேவடியினால் உதைத்து காய்ந்தவர் என்று சொல்லி சொல்றார். சேவடியினால் உதைத்து காய்ந்தவர் என்று சொல்லி உயிர் கவர்தல் கொள்ளுதல் சரிதம் தல தேவாரங்களும் போற்றப்படுதலும் இந்த புராணத்தில் பல இடங்களில் இந்த செய்தி குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்று சொல்லி சொல்லுகிறார். அப்படி காலனுக்காக, அது மார்க்கண்டேயருக்காக காலனை காலால் உதைத்த பெருமான் நம்ம கடவுர் பெருமான் என்று சொல்லி அவருடைய சிறப்பை நமக்கு சேவடியினால் உதைத்து காய்ந்தவர் என்று சொல்லி சொல்லுகிறார். அப்படி அந்த ஊர் எப்படி இருந்த ஒரு செழுமையான ஒரு ஊர் என்று சொல்லி சொல்லுகிறார். வயல்வெளிகள் நிரம்ப அங்கு சென்னல் நிரம்ப விளைந்தது என்று சொல்லி சொல்லுகிறார். அப்படி அந்த வயல் வரப்புகளில் சங்குகளும் அவை ஈன்ற முத்துக்களும் அங்கு நிரம்ப இருந்தது. அதுபோக வயல்களின் பக்கங்களிலும் வேள்வி சாலைகள் நிரம்ப இருந்தது என்று சொல்லி, அதாவது வேள்வி சாலைகள் என மறையவர்கள் வாழுகின்ற பதி என்று சொல்லுகின்றதுனால வேள்வி சாலைகள் இருந்தது. அதே போல கமுகு சோலைகள், பாக்கு மர சோலைகள் நிரம்ப இருந்தது என்று சொல்லி அந்த ஊருடைய சிறப்பை நமக்கு போற்றுகின்றார். சென்னல் என்று சொல்வது அடியார்களுக்கும் இறைவனுக்கும் அமுது செய்கின்ற பொழுது சென்னல்லால் செய்வதுதான் மரபு. பல நம்முடைய சரிதங்களை நம்ம பார்க்க முடிகிறது. சென்னல் என்று சொல்லுவதுதான் உயர்ந்த நெல், அதாவது செஞ்சாலி என்று சொல்லி சொல்லுகிறார். இப்படி அந்த அப்படி இருக்கக்கூடிய அந்த ஊரிலே திரு கடவுரிலே மைதீட்டிய கண்களையுடைய பல்லப்பெண்கள், அந்த வயலிலே வேலை செய்யக்கூடிய பல்லப்பெண்கள் ஆடுவதற்கிடமாக பண்ணைகள் தோறும் மருத பண்ணை பாடும் அந்த ஓசைகள் நிரம்ப இருந்தது என்று சொல்லி சொல்லுகிறார். அதுபோக அந்த முன்னூல் அணிந்த மார்பையுடைய மறையவர்கள் வேத சடங்குகள் செய்யக்கூடிய இடங்கள் தோறும் சாமவேதத்தை பாடும் கானம் அங்கு எழுந்திசைப்பன, அந்த சாமவேதங்கள் சொல்லிக் கொண்டிருந்தார்கள் என்று சொல்லி சொல்லுகிறார்.
அப்படி இருக்கக்கூடிய அந்த ஊர், அதாவது மறையவர்கள் இருந்தா மறையவருக்கு தகுந்த மாதிரி அந்த செயல்களை எல்லாம் நம்முடைய சேக்கிழ பெருமான் போற்றி வருவார். துங்கனியில் மறுப்பின் மேதி படிந்து வால் சொரிந்த வாவி செங்கையல் பாய்ந்து வாச கமலமும் தீம்பால் நாரும் மங்குதோய் மாடச்சாலை மருங்கரை ஒதுங்கும் அஞ்சும் அங்கவை பிழைந்த நேரும் ஆகுதி புகைப்பால் நாரும் என்று சொல்லி, அதாவது நீண்ட கொம்புகளுடைய அந்த எருமைகள் தோய்ந்து பால் சொரிந்த பொய்கைகளில் அந்த செங்கையல் பாய்தலால் அந்நீர் செறித்த மனமுடைய தாமரைகளும் தீம்பாலின் வாசமுடையனவாகும். அங்க இருக்கக்கூடிய அந்த பொய்கை குளங்கள் எல்லாம் தாமரை மலர்கள் நிரம்ப பூத்திருக்கிறது. அந்த எருமைகள் எல்லாம் அந்த அந்த பொய்களில் படுத்து இருக்கின்ற பொழுது அந்த பாலும் அதிலே கலந்திருக்குதான். அதனால அந்த பொய்கை ஒரு மனமுடையதாக இருந்தது என்று சொல்லுகிறார். உயர்ந்த மாடங்களுடைய வேள்வி சாலைகளின் பக்கத்தில் சிறிது ஒதுங்கும் மேகங்களும் அங்கு அவை பொழிந்த நீரும், வேள்வி சாலைகள் நிரம்பிருந்திருக்கிறது. அதே போல அங்கு மேகங்கள் அந்த தவழ்ந்து கொண்டு சென்றது என்று சொல்லி நமக்கு இந்த ஊரினுடைய ஒரு சிறப்பை சொல்லுகிறார். அப்படிப்பட்ட அந்த ஊரிலே அவதரித்தவர் நம்முடைய நாயனார். அப்படிப்பட்ட நாயனார் அங்கு ஒரு ஒழுக்க மிகுந்தவராக, நல்ல ஒரு நெறியிலே நின்றவராக, பெருமானுக்கு தொண்டு செய்யக்கூடிய வகையிலே அந்த ஊரிலே வாழ்ந்து வருகிறார் என்று சொல்லி இந்த பாட்டை சொன்னார். மருவிய திருவின் மிக்க வலம்பதி அதனில் வாழ்வார் அருமறை முன்னூல் மார்பில் அந்தனர் கலையர் என்பார் பெருநதி அணியும் வேணி பிரான்கடல் பேணி நாளும் உருகிய அன்பு கூர்ந்த சிந்தையார் ஒழுக்கம் மிக்கார். அப்படியே மருவிய திருவின் மிக்கார் அயார் எப்படின்னா பொருந்திய திருவினாலே மிகுந்த வரத்தையுடைய அந்த பதியில் வாழ்வாராகிய அரிய மறைவிதிப்படி பூணூல் அணிந்த மார்பினுடைய அந்தனர். அதாவது மறை விதிப்படி வேத விதிப்படி பூணூல் அணிந்த மார்பியுடைய அந்தனராக இருக்கக்கூடிய கலையர் என்று சொல்லப்படுபவர் கங்கையினை அணையும் சடையனையுடைய சிவபெருமானுடைய திருவடிகளை எப்படி போற்றி தினமும் உருகிய அன்புமிக்க அந்த மனத்தை உடையவரும் சைவொழுக்க மிகுந்தவரும் ஆவார் என்று சொல்லி, தினசரி அப்படின்னா பிரான்களல் பேணினாலும் அப்படின்னு, அதாவது பெருமானுக்கு எப்படி அன்பு செய்யணும்னா தினசரி வழிபாடு செய்யணுங்க. ஆமா, பொன்னடியே பரவினாலும் பூவோடு நீர் சுமக்கும் நின்னடியார் இடர்களையாய் நெடுங்கலம் மேயவனே. ஒரு நாளைக்கு 2 நாளைக்கு வழிபாடு செய்யறதில்ல, பொன்னடியே பரவினாலும் என்று சொல்லி சொல்லுகிறார். இடையரா அன்புனக்கு என் ஊடகத்தை நின்றுருக தந்தருளியம் உடையானே. மணிவாசக பெருமான் சொல்றார், இடையரா அன்பு என்று சொன்னா எப்பொழுதும் பெருமானுடைய அன்பு, பெருமானிடத்திலே திருவடியிலே அன்பு எப்பொழுது இருக்கும், அதுதான் நிலைத்த அன்பு என்று சொல்லுவது. அப்படி நாயனார் பிரான்கடல் பேணினாலும் உருகிய அன்பு கூர்ந்த சிந்தையராய் ஒழுக்கமிக்கார். அது ரொம்ப முக்கியம். சைவோலுக்கத்திலே இருந்து பணி செய்வது ரொம்ப சிறப்பு. அப்படி சைவோலுக்க மிகுந்தவராக இருந்தவர் நம்முடைய நாயனார் என்று சொல்லுகிறார். இது நாயனார் கலையர் என்று சொல்லுவது அவருடைய பெயர். கலையன் என்று சொல்லுவது குடத்தை பற்றி சொல்லுவது என்று சொல்லி அது கலையர், உங்களுடைய கலையர் என்று சொல்லி நாயனாருடைய திருப்பெயர் என்று சொல்லி ஒழுக்கத்தால் மிகுந்தவர் என்பது. இந்த ஒழுக்கம் என்பது வேதங்களில் கூறப்பட்ட தர்மம் சர சத்தியம் வத என்று சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. தர்மத்தை செய், சத்தியத்தை பேசு என்று சொல்லி தர்மத்தில் சொன்ன விதிப்படி சிவ ஆகமங்களில் விதித்த அந்த நெறிப்படி வாழ்ந்தவர் நம்முடைய நாயனார் என்று சொல்லுகிறார் என்று சொல்லி, அடுத்தது அவர் பாலனாகிய மறையவர். ஒரு மறைவர் குலத்திலே தோன்றிய பெருமகனார். மறையவரா மார்க்கண்டேய முனிவர் பற்றி கொண்டதனால், பாலனாகிய மறையவராம் மார்க்கண்டேய முனிவர் பற்றி கொண்டதனால், அந்த மறைவராக இருந்த குழந்தை மார்க்கண்டேயருடைய முதல் முனிவர் பற்றி கொண்டதனால் அவரது பயம் முழுவதும் கெடுத்து அருள் செய்தவாற்றினால் விஷ்ணுவும் பிரம்மதேவனும் காணாத அந்த அரியணை கொண்டு வெளிப்பட்டு காரனை உதித்து உரட்டி, அதாவதுங்க திருமாலும் பிரம்மனும் காணை தேடி காண முடியாத அந்த திருவடி மார்க்கண்டேயர் செய்த பூசைக்காக அங்கு மார்க்கண்டேயரை காப்பாற்றும் பொருட்டாக காரனை உதைத்து உருட்டி அவரை மார்க்கண்டேயருக்கு அருள் செய்தது. அது மட்டுமல்ல, காலனை உதைத்து உருட்டி உயிர் போக்கிய அமிர்த கடேஸ்வராகிய சிவபெருமானுக்கு மனமிக்க அந்த குங்குளிய தூபத்தை மிகவும் நிறைந்து வீசும்படியாக இடுகின்ற திருப்பணி என்று சொல்லி செய்தார் என்று சொல்றார். அப்படின்னா அந்த மார்க்கண்டேயருக்காக காலனை காய்ந்தது. அதனாலதான் இங்க இருக்கக்கூடிய எல்லாரும் போய் 60, 70 என்று சொல்லி அகவைகள் அங்க செய்யறதுக்கு என்ன காரணம்னா, அங்கு சென்றால் மரண பயம் இல்லை. எங்கு சென்றாலும் பெருமான் மரண பயம் இல்லை. ஆனாலும் அதுக்கு சிறப்பான ஒரு பதி என்று சொல்லி இருக்கிறதுனால எல்லோரும் அங்கு சென்று 60 செய்வார்கள், 70 செய்வார்கள். தன்னுடைய அகவை
செய்தா ஆயுள் நீட்டித்து கொடுப்பான் இறைவன் என்று சொல்லி ஒரு நம்பிக்கை மக்களிடத்திலே இருக்கிறது. ஏன்னா காலன் அங்கு சென்றால் அணுக முடியாது என்று சொல்லி அடியார்களாக இருக்கின்றவர்களுக்கு எங்கு சென்றாலும் காலன் அணுக முடியாது, எங்கிருந்தாலும் அணுக முடியாது. அடியார்களுக்கு இடத்திலே காலன் வருவது நியாயமே இல்லை. உலகத்தார்களுக்கு அப்படி ஒரு நியதி அவர்கள் வைத்து ஒழுகி கொண்டிருக்கிறார்கள். அடியார்களும் போய் செய்யறாங்க, தவறு இல்லை. காணா வடிவு கொண்டு எதிரே வந்து என்று சொல்லி அப்படி திருமாலும் பிரமனும் காண முடியாத பெருமான் ஒரு வடிவம் கொண்டு வந்து இங்கு அந்த மார்க்கண்டேயருக்காக காலனை காய்ந்தார் என்று சொல்லி சொல்றார். இப்படி நம்முடைய பெருமான், அப்படிப்பட்ட பெருமான் எழுந்தருளி இருக்கக்கூடியது அந்த ஊர் என்று சொல்லி சொல்றார். கங்கை நீர் கழிக்கும் சென்னி கண்ணுதல் எம்பிரார்க்கு பொங்குகும் கொடிய தூபம் பொலிவரப் போற்றி செல்ல அங்கவர் அருளினாலே வருமவை நடைந்த பின்னும் தங்கள் நாயகருக்கு தாமும் செய்வனி தவாமை உய்த்தார். அதாவது கங்கை நீர் கழிக்கும் சென்னி, கங்கையின் நீர் ஒளித்தற்கிடமாகி திருமுனையும் நுதல் கண்ணும் நெற்றிக்கண்ணையுடைய சிவபெருமானுக்கு அப்படி குங்குளிய தூபம் இடக்கூடிய ஒரு பணியை செய்து கொண்டு வருகிறார் நம்முடைய நாயனார். அப்படி செய்து கொண்டு வருகின்ற பொழுது வறுமை வருகிறது. வறுமை வந்த பொழுதும் அந்த பணியை விடாது செய்து வந்தார். இளையான்குடி மாரநாயன புராணத்தில் ஒரு இடம் வரும். செல்வம் மேவிய நாளில் செயல் செய்வதன்றியும் அல்லல் நல்குறவான போதிலும் அல்லல் என்று அறிவிக்கவே என்று சொல்வார். ஏன் சாமி வந்தார் அப்படின்னா, செல்வம் இருக்கின்ற பொழுதுதான் என்னுடைய அடியார் பணி செய்வார்கள் என்று நினைக்காதீங்க, அது இல்லாத பொழுதும் பணி செய்வார்கள் என்பதை காட்ட வேண்டும் என்பதற்காக பெருமான் அங்கு நாயனாருடைய இல்லத்துக்கு வந்தார் என்று சொல்லி சொல்வார். அது மாதிரி வறுமை வந்து அடைந்த பெண்ணும் தங்கள் நாயகருக்கு தாமும் செய்பனி தவாமை வைத்தார். அப்படின்னா வலுவாது முன்பு போலவே தவறுதல் இல்லாது அந்த பணியை செய்து வந்தார் என்று சொல்லி நமக்கு, அதாவது ஒரு தொண்டு செய்கின்ற பொழுது அடியார்களுக்கு வறுமையாக துன்பம் வரச் செய்தலும் அருளாமோ எனின் இது உண்மை நிலை அறியாதார் வினாவே யாம் என்னை என்று சொல்லி சொல்றார். அப்படின்னா அடியார்களுக்கு வறுமை வராது, வறுமை பதம் புக உண்ணினார் தில்லை மன்னினார் என்று சொல்லி இளையான்குடி நாயனர் குணத்துல வறுமைன்னு சொல்லல சேகர பெரும் வறுமை பதம் அப்படிங்கிறார். அப்படின்னா வறுமை போன்ற ஒரு நிலை, அவ்வளவுதான். ஆனா வறுமை இல்லை. ஏன்னா மீண்டும் அவர் செல்வத்துக்கு வரப்போ குபேரனுக்கு மேல அதிகாரியா போக போறார். அதனால அந்த சரியத்துல அப்படி சொல்வார் என்று சொல்லி சொல்றார். இப்படி ஒழுகி வருகின்ற காலத்தில் வறுமை ரொம்ப அவருக்கு வீட்டுல உணவுக்கே வழி இல்லாமல் அவர்கள் எல்லாம் வருந்தி கொண்டிருக்கிறார்கள். அப்படி வருந்தி கொண்டிருக்கின்ற பொழுது அம்மா என்ன செய்யறாங்க அப்படின்னா, வேற வழி இல்ல, குழந்தைகள் பட்டினியோடு இருக்கிறாங்க, தானும் உணவு இல்லாம இருக்கிறதுனால அம்மா என்ன செய்யறாங்கன்னா, அதாவது சுற்றத்தாரையும் பார்த்து காதலுடைய மனைவியார் தம் கணவராகிய களையனாரது கையில் குற்றமில்லாத மங்கள நூல் தாலியை கொடுத்து இதற்கு நெல் வாங்கி வாரும் என்று சொன்னார். அதாவது எந்த நேரத்திலையும் பெண்கள் மாங்கல்யத்தை கொடுக்க மாட்டாங்க. ஆனா வேறு வழி இல்லை. அதனால வறுமையினுடைய ஒரு தாண்டவம், அங்கு வறுமை என்று சொன்னாலும் கூட அது வறுமைன்னு சொல்லக்கூடாது, அடியார்களுக்கு வரக்கூடியது வறுமை பதம் அப்படின்னு சொல்லி அந்த இளையான்குடி மாரநாயனர் சொல்லுவார். அது மாதிரி வேறு வழி இல்லாத மனைவியினுடைய கடமை என்ன, இல்லத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு சரியான நேரத்தில் உணவு கொடுக்கணும், அவர்களுடைய பசியை போக்குவது அப்படிங்கிறது ஒரு இல்லாருடைய கடமை. அதனால அம்மா என்ன செஞ்சாங்கன்னா, தன்னுடைய அந்த தாலியை கலற்றி கொடுத்து நெல் வாங்கி வரும் என்று சொல்லி நெல் வாங்கி வர சொல்லி அனுப்புகிறார். அப்படி செல்லுகின்ற பொழுது அவர் அப்படியே நெல் வாங்கறதுக்கு தான் போறாரு. ஒருத்தன் எதுக்கா அப்படி வர்றான், அவன் ஒரு பெரிய குங்குளிய பொதி, ஒரு மூட்டை நிறைய குங்குளியம் கொண்டு வருகின்ற பொழுது இந்த பொதி என்ன என்று சொல்லி அவர் கேட்கிறார். அப்படி கேட்கின்ற பொழுது அவன் சொல்றான், அதாவது குங்குளியம் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அவர் நினைக்கிறாராம், ஆஹா இந்த குங்குளியத்தை வாங்கிட்டு போனோம்னா பெருமானுக்கு முப்புரியாகிய மூன்றும் நினைந்த மாறனுடைய அவர் முக மலர்ச்சியோடு அப்படி அவருக்கு மலர்ச்சி பசியெல்லாம் போயிடுச்சு. வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் அம்மா எல்லாம் சுற்றத்தாரெல்லாம் பசியோடு இருப்பாங்கிறதெல்லாம் மறந்து போச்சு. குங்குளியத்தை பார்த்த உடனே அவருக்கு 6 செஞ்சடை மேல் வைத்த அங்கனர் பூசைக்கேற்ற, பாருங்க கங்கைய தலைமையில வச்சிருக்கக்கூடிய பெருமானுடைய பூசைக்கேற்ற 6 செஞ்சடை மேல் வைத்த அங்கனர் பூசைக்கேற்ற 4 குங்குளியம் ஈதே நான் இன்று பெற்றேன், நல்ல பேரு மற்றிதன் மேல் உண்டோ, பெறப்பேறு பெற்று வைத்து வேறினை கொள்வதென் என்று உரைத்தலும் விருப்பின் மிக்கார் என்று சொல்லி, இதுக்கு மேல எனக்கு என்ன பேரு வேணும். அப்படியே சென்று கொண்டிருக்கிறார். கையில தாலி இருக்குது, தங்கம் இருக்குது. குங்குளியத்தை பார்த்த உடனே அவருக்கு
அரிசி வாங்கணும் நெல்லு வாங்கணுங்கிறதெல்லாம் இல்ல. இப்போ என்னாச்சு, குங்குளிய சாமிக்கு அத கங்கையை தலையில் சுமந்து இருக்கக்கூடிய பெருமானுக்கு குங்குளியாக வைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குது. இதை விட வேறு இனி கொள்வது என் என்று உரைத்தெழும் விருப்பின் மிக்கார் என்று சொல்லி அப்படி உடனே அவர் அவங்ககிட்ட குங்குளிக்காரங்கிட்ட பேசுறார். நாயனார், நான் உமக்கு பொன்னை தர நீரின் குங்குளியத்தை தாரும் என்று கலையர் சொல்ல, வணிகனும் தேவரீர் எதனை கொடுக்க இசைந்தீர் என்றான். கலையர் தாலியை ஈந்தனர். அதை என்ன கொடுக்கறீங்க அப்படின்னு சொல்லி அவன் கேட்கிறான். தாலியை கொடுத்த உடனே அப்போதே அவன் அதனை வாங்கி கொண்டு அந்த பொதியை கொடுத்தான். அவன் குங்குளி அவனுக்கு வியாபாரமானா சரி, தாலியா இருந்த என்னவா இருந்தாலும் அது தங்கம். அதனால அவன் அதை பெற்றுக்கொண்ட கலையர் சிறிதும் நில்லாமல் பெருமகிழ்ச்சியோடு நேர கோயிலுக்கு போறாரு. வேறு இனி கொள்வதன் அவர் மனசு பாருங்க, குங்குளியத்தை பார்த்த உடனே பெருமானுடைய பூசைக்கு குங்குளியம் கிடைச்சிருக்குது. இதனால இதுக்கு மேல என்ன இருக்கு? அதாவது பெரும்புலர் காலை மூழ்கி பித்தருக்கு பத்தராகி அரும்புடு மலர்கள் கொண்டு ஆங்கு ஆர்வத்தை உள்ளே வைத்து விரும்பினல் விளக்கு தூபம் விதியினால் இடவல்லாருக்கு கரும்பினில் கட்டி போல்வார் கடவுர் வீரட்டனாரே. அப்பர் சாமி இந்த தேவாரத்துல தான் சொல்றார், கடவுர் தேவாரத்துல சொல்றார். தூபம்ங்கிறது அங்க வருது பாருங்க. கலையநாயனாரை நினைக்கிறார், அங்க கலையநாயனார் நினைவுக்கு வர்றாரு. அதான் தூபம் விதியினால் இடவல்லாருக்கு கரும்பினில் கட்டி போல்வார். அப்படி செய்யறவங்களுக்கு பெருமான் கரும்புல எப்படி இனிப்பு சுவை இருக்குது அது மாதிரி இருந்து நமக்கு இன்பத்தை கொடுப்பானா சாமி. இதெல்லாம் செய்யக்கூடியவர்களுக்கு என்று சொல்லி அப்படி அப்பர் சாமியுடைய மெய்த்திருவாக்கின்படி மிடியும் பசியும் கவலையும் முதலிய துன்பங்களை எல்லாம் கலைந்து எல்லாம் போயிடுச்சு. பூசையின் இன்பமே கரும்பின் கட்டி போல ஊறுகின்றதனை இங்கு கண்டுகொள்க என்று சொல்லி சொல்ற. பூசையினுடைய இன்பம் தான் கரும்பு கட்டி போல அடியார்களுக்கு. வேற என்ன அதை விட பெரிய சுவை என்ன இருக்கு? ஆசையுடம்பால் இனி அடையும் பயன், இனி அடையும் இன்பம் என்னே என்று சொல்லி நம்முடைய சேரமான் பெருமான் நாயனார் பூசைக்கே பெருமான் சிலம்பொலி கொடுக்கல. இனி எனக்கு இந்த உடம்பு ஆசையுடம்பினால் இனி அடையும் நன்மை என்ன என்று சொல்லி தேசின் மிக்க உடைவாளை எடுத்து தன் திருமார்பனில் நாட்டங்கிறார் சேக்கிழ பெருமான். இதுக்கு மேல எதுக்கு இந்த உடம்பு? அப்படியே அந்த ஒளி மிகுந்த தன்னுடைய வாளை எடுத்து தன்னுடைய மார்பிலை நாட்டுகின்றார். அப்படி நாட்ட முற்படுகின்ற பொழுது பெருமான் திருச்சிலம் பூசை கொடுத்தார் என்று சொல்லி சேரமான் பெருமான் நாயனார் மனத்தில் வரும். அதனால பெரியவர்கள் எப்பொழுதும் இறைவனுக்கு தொண்டு செய்வதைத்தான் அவர்கள் பெரும் பேராக கருதினார்கள் என்று சொல்லி பல இடங்கள்ல பார்க்க முடியுது. என்ன சொல்றாருன்னா சேக்கிழ பெருமான், இப்ப அவர் கோயில்ல குங்குளியம் போட்டிருக்கிறார், வீட்டுல வறுமை, அவரும் பசியோடு இருக்கிறார். அப்படி அவர் அங்க குங்குளியம் போட்டு கொண்டு இருக்கின்ற பொழுது பெருமான் என்ன செஞ்சானா பாருங்க, இறைவனுடைய பெரும் கருணை பாருங்க. மேலிருந்து குபேரனை வாப்பா கீழே அப்படின்னு சொல்லி அழைத்து குபேரனிடத்திலே சொல்லி, நாயனாருடைய இல்லத்துல முழுக்க செல்வமா இருக்கும், நீ என்ன பண்ணுவியே தெரியாது. நாயனாருடைய குங்குளிய கலைநாயனுடைய இல்லத்துல என்றைக்கு அழியாத செல்வத்தை கொடுக்கணும். ஏன் அப்படி சொன்னார் அப்படின்னா, பின்னாடி 2 பெரியவங்க வேற வர போறாங்க. யாரு? ஞானசம்பந்த பெருமானும் நாவுக்கரசரும். பொருட்சமய முதல் சைவ நெறி தான் பெற்ற புண்ணிய கண்ணிரண்டு, அந்த 2 கண்ணும் ஒன்னா வரப்போகுது. எங்கேயாவது தனித்தனியா தான் போவாங்க, இங்க ஒன்னா வராங்க. அதனால அவங்களுக்கும் பின்னாடி நிதி வேணும் இல்லையா? அவங்களுக்கு அமுது செய்யறது, அவங்க தனியாவா வருவாங்க, கூட்டத்தோட வருவாங்க, திருக்கூட்டத்தோட வருவாங்க. அப்படி வருகின்ற பொழுது அவங்களுக்கும் வேணுமா? தான் சொல்றார் இந்த பாட்டு. அருமையான திருப்பாடல். அன்பர் அங்கிருப்ப, நம்ம பெருமானுடைய வேலையை செஞ்சோம்னா சாமி நம்ம வேலையை செஞ்சுக்குவார். அது பாட்டுக்கு அது எப்படியும் நடக்கும், யாராவது ஒருத்தர் மூலமா நடக்கும். அதனால நம்ம ஒன்னும் கவலைப்படணுங்கிற அவசியம் இல்லை. சாமி சாமின்னு இவன் தெரியறான், அடியார் அடியார்னு தெரியறான் அப்படின்னா சாமி பார்த்துக்குவார். அந்த நம்பிக்கை நமக்கு இருந்தா போதும். அதான் சொல்றார், அன்பர் அங்கிருப்ப நம்பர் அருளினால் அழகை வேந்தன் தன் பெரு நிதியந்தூத்து தரணி மேல் நெருங்க எங்கும் பொன்பயில் குவையும் நெல்லும் பொருவில் பல் வளனும் பொங்க மண்பெரும் செல்வமாக்கி வைத்தனன் மனையில் நீட. அருமையான இடம். அது இவர் அங்க பணி செய்து கொண்டிருக்கிறார். திருவிரட்டானத்துல குங்குளியம் போட்டு அப்படியே மனமகிழ்ச்சியோட இருக்கிறார். கரும்பினில் கட்டி போல்வார் அப்படின்னு அவ்வளவு இன்பத்தோட இருக்கிறார். கரும்புல எப்படி இனிப்பு சுவை இருக்கு, அது மாதிரி ஒரு உள்ளத்துல அப்படி இனிமையா அங்கு பணி செய்து கொண்டிருக்கிறார். பெருமான் என்ன செஞ்சான்னா தன்னுடைய குபேரனை கீழே அனுப்பி பெரும் நிதியத்தை பூமியில் நெருங்கும்படியாக கொண்டு வந்து, இதுவரைக்கும் கொண்டு வராத ஒரு பெரிய செல்வத்தை அந்த பூமிக்கு கொண்டு வரானா குபேரன். சங்க நிதி பதவ நிதி 2ம் தந்து இல்லையா, 2 நிதி அவங்ககிட்ட தான் இருக்கு. அப்படியே கொண்டு வந்து
அவரது திருமணையில் எவ்விடத்தும் நீடியிருக்கும்படி, எங்க பார்த்தாலும் பொன், எங்க பார்த்தாலும் வெள்ளி, எங்க பார்த்தாலும் உணவுப் பொருள்கள். ஏன்னா உணவுப் பொருள் வேணும் இல்ல, தங்கத்தை வெள்ளி வச்சு என்ன செய்ய முடியும்? அரிசி இருக்கு, பருப்பு இருக்கு, எல்லா பொருள்களும் அங்கு கொண்டு குவிக்கப்படுகிறது. ஒப்பற்ற பிற வளங்களும் மேன்மேல் பொங்க நிலைத்த பெருமை பெரிய செல்வமாக்கி வைத்தனர். அன்பர் அங்கிருப்பு, அன்பு பொங்கிய நிலையனராதன் அங்கிருந்தார் என்று. அன்பர்னா இறைவன் மீது அடியார் மீதும் அன்புடையவர் அன்பருங்க. அன்பர் என்னன்னா அன்புடையவர் அன்பர் என்று சொல்லி, நம்பர் என்று சொல்லாலும் கூறினார். நம்புவார்க்கடையராய் காத்து நிற்கின்றார் நம்பர். அன்பர் அங்கிருப்பு நம்பர் யாரு? சிவபெருமான். அடியார்கள் அன்பர்கள், சிவபெருமான் யாரு? நம்பர். அப்படின்னா நம்புகின்றவர்களுக்கு அருள் செய்பவர். அதான் ரொம்ப முக்கியம். சாமி எனக்கு அருள் செய்ய மாட்டேங்கிறார், அருள் செய்ய மாட்டேங்கிறாருன்னா நம்ம நம்புறது இல்ல, அதனால அவர் அருள் செய்யறது இல்ல. நம்பணும் இல்ல, அதான் சொல்ற. நம்பர்னா என்ன? நம்புகின்றவர்களுக்கு அருள் செய்யக்கூடியவன் பெருமான். அன்பர்னா அன்பு செய்யக்கூடிய அடியார்கள். ரெண்டு ரொம்ப முக்கியம். ஆமா, எம்பிரான் எம்மை ஆளும் இறைவனே என்று நம்மை நம்புவார்க்கு அன்பர் போலும் நாகவீச்சரனாரே. அது அப்பர் சாமிகள் சொல்றாரு பாருங்க, நம்புவார்க்கு அன்பர் போலும் நாகவீச்சரவனாரே என்று சொல்லி சொல்ற. நம்புகின்றவர்களுக்கு அன்பர் போல இருந்து பெருமான் பணி செய்வானா. தினமும் ஆன்மார்த்தமாக தாம் வழிபடும் தலமாக திரு நாகேச்சரத்தினது மேற்கூறிய தேவார நினைவு குறிப்பிட ஆசிரியர் குறித்தனர் என்று சொல்லி சொல்றார். நம்புவார் கண்பர். அழகை வேந்தன்னா குபேரன். எல்லா திசைகளில் இருக்கக்கூடிய திசை காவலர்களா என்மரில் அடியார்களுக்கு நிதி கொடுக்க என்று வடதிசை காவலனாக சிவபெருமான் நியமித்து வைக்கப்பட்டவன் சிவபெருமான் தோழன் எனவும். அந்த அழகை வேந்தன் என்று சொல்லக்கூடிய குபேரனுக்கு யார் அதிகாரி அப்படின்னா நம்முடைய இளையான்குடி மாறநாயனார் தான். ஆமா, அன்பனே அன்பர் பூசை அளித்தனி அணங்கினோடும் என்பரும் உலகம் மீது இருநிதி கிழவன் தானும் மண்பெரும் செல்வம் ஏந்தி மொழிமொழி ஏவல் கேட்ப இன்பமாந்திருக்க என்றான் என்று அருள் செய்தான் எவருக்கு மிக்க. அன்பர் பூசை செஞ்சதனால் அவர் வந்து இளையான்குடி நாயனார் அழகைப்பதியில் இருக்கக்கூடிய குபேரனுக்கே தலைவராக இருக்கிறார். அவருக்கு குபேரன் இனிமேல் என்னன்னா இளையான்குடி நாயனார் கேட்டுத்தான் குபேரன் செல்வத்தை அடியார்கள் யாருக்கும் கொடுக்க முடியும். மண்பெரும் செல்வம். ஆமா, சிவனுக்கு அடிமை செய்தனால் போன்ற புண்ணிய மண்பெரும் செல்வம் நிலைத்த செல்வம். இப்ப நம்ம ஈட்டக்கூடிய பொருள் கொஞ்ச நாளைக்கு இருக்கும், கொஞ்ச நாளைக்கு மறைஞ்சிடும். அப்படி அல்ல, இறைவன் கொடுத்த செல்வம் எப்படி இருக்குன்னா நிலையா இருக்கும். அதான் இறைவனால் கொடுக்கணும். ஒரு செல்வம்னா நமக்கு இறைவனால் வரணும். எந்த ஒரு பொருளும் இறைவனுடைய திருவருளால் வந்தா நிலைச்சிருக்கும். அதான் மண்பெரும் செல்வமாக்கி வைத்தனன் மனையில். இது இறைவனால் கொடுக்கப்பட்ட செல்வம், மண்பெரும் செல்வம். என்னைக்கு அழியாது, அழியா திருவுடையது என்று. அதான் மண்பெரும் செல்வம் என்று சொல்லி எப்படி கிடைச்சது? புண்ணிய விளைவாதலால் பின்னர் ஆண்டானது பூசைக்கும் அடியாருக்கும் திருக்கூட்டத்துடன் எழுந்தள்ளிய சைவ சமய பரமாச்சாரியார்கள் ஞானசம்பந்த பெருமான், நாவுக்கரசு பெருமான் ரெண்டு பேரும் வந்து அங்கு நின்று அங்கு அவருடைய திருமணையில் அமுதெடுப்பதற்கு பயன்பட்டது இந்த செல்வம் தான். அதனாலதான் மண்பெரும் செல்வம் என்று சொல்லி சொல்றாங்க. ஆமா, அப்படி மற்றவர் மனைவியாரும் மக்களும் பசியால் வாடி அட்டை நாள் இரவு தன்னில் அயர் உற துயிலும் போதில் நற்றவ கொடியனாக்கு கனவிடை நாதல் நல்க தெற்றென உணர்ந்து செல்வம் கண்டபின் சிந்தை செய்வார். இதெல்லாம் அம்மாவுக்கு தெரியல. அம்மாவுக்கு கனவுல போய் சாமி சொல்ற. ஆமா, அந்த மனைவியாரும் மக்களும் பசியில ரொம்ப வாடி போய் இருக்கிறார். அந்த வாட்டமுற்று அப்படிங்கிறார். அப்படியே பசியால் வாடி அப்படி ரொம்ப அப்படி இரவில் அயர்ந்து தூங்கும் போது நல்ல தவத்தின் கொடி போல் வரை மனைவியாருக்கு தவ கொடிகிற நற்றவ கொடியனாருக்கு. ஏன்னா ஒரு நாயனாருக்கு மனைவியாக ஆகக்கூடிய அளவுக்கு தவம் செஞ்சிருக்கிறாங்க இல்லையா. அதான் நற்றவ கொடியினர். நல்ல தவமுடைய மனைவியாருக்கு, கொடிபோல் வரை மனைவியாருக்கு கனவில் இறைவன் சென்று இந்த விளைவுகளை எல்லாம் சொல்றாரு. சொல்லலைன்னா அவங்களுக்கு தெரியாது இல்லையா. அப்படி சொல்லுகின்ற பொழுது அப்படி உணர்ந்து கனவின் கண் கண்டபடி உள்ள செல்வங்களை எல்லாம் கண்டபின் என்ன நினைக்கிறாங்களா அம்மா சொல்றாரு பாருங்க. கொம்பனார் இல்லம் எங்கும் குறைவலா நிறைவில் காணும் அம்போனின் கோயும் நெல்லும் அரிசியும் முதலாயுள்ள எம்பிரான் அருளாம் என்று இருகரங்குவித்து போற்றி தம்பெரும் கணவனாருக்கு திறமுது அமைக்க சார்ந்தார். இந்த பாட்டுல அதுல என்ன சொன்னாரு? மண்பெரும் செல்வமாக்கி வைத்தனர். இங்க என்ன சொல்ற? அரிசி நெல்லு கொடுத்திருக்காரு. சரி, நெல்லு கூட குத்தி அரிசியாக்கி சமைக்கிறதுக்கு நேரமாயிரு சொல்லி இறைவன் அரிசியே கொடுத்திருக்காரு உடனடியா. ஏன்னா பசியோட இருக்கிறாங்க, உடனடியே சாப்பாடு நடக்கணும். அதனால பெருமான் என்ன செஞ்சானா அரிசியும் கொடுத்திருக்கிறாருங்க. இந்த பாட்டு தான் சொல்றாருங்க. ஆமா, அம்போனின் குவையும் நெல்லும் அரிசியும் முதலாயுள்ள
எம்பிரான் அருளாம் என்று இருகரம். அப்படி அம்மா பார்த்தா இதெல்லாம் பெருமானுடைய திருவருள் அப்படின்னாங்க. நமக்கு எந்த ஒரு பொருள் கிடைச்சாலும் என்ன நினைக்கணும்னா, இது இறைவனுடைய திருவருளால் வந்தது, அல்லொத்த கண்டன்யம்மான் அருள் தர வந்தது. அடுத்து பின்னாடி வரும். எந்த பொருளாக இருந்தாலும் சரிங்க, இறைவன் கொடுத்ததுங்கிற உணர்வு நமக்கு முதல்ல வரணும். அப்படி வந்தா அந்த பொருள் நிலைத்து நிற்கும் அப்படிங்கறத நம்ம காண முடியுது. அப்படியே சொல்றாரு. அப்படி இளந்தலை கொம்பு போன்ற அவர் தமது திருமணை முழுமையும் குறைவில்லாத நிறைவினால் காணப்பட்ட அழகிய பொற்குவை, நெல், அரிசி போன்றதையெல்லாம் பார்த்து அப்படியே 2 கைகளையும் தலைமேல் குவித்து துதித்து தம் நாயராகிய ஒப்பற்ற பெரிய நாயனாருக்கு திருவந்து சமைக்க சார்ந்தனர். நாயனாருக்கு சாப்பாடு செய்வதற்காக அந்த பாகசாலையை சார்ந்தனர். சமையல் கூடத்துல போய் அம்மா சமையல் செய்ய போறாங்க. நற்றவ கொடியனார் நல்ல தவத்தின் முளைத்து விரைந்த கொடி போன்றவர், சிவபூசை அடியார் பூசையாகிய தவமே செய்யும் நாயனாருகிய கொடு கொம்பில் படர்ந்த கொடி அப்படிங்கிற பாருங்க. அடியார்களுக்கு அந்த அம்மா எத்தனை அடியார்களுக்கு அமுது படைச்சிருப்பாங்க. அதனால நற்றவ கொடி அப்படின்னார். அது எல்லாத்துக்கும் கிடைக்குமா? அப்படி கிடைக்காது. நாதன் கொடியனாருக்கு கனவிடை நல்க அப்படின்னார். இப்ப அம்மா கிட்டையும் கனவுல வந்து சாமி சொல்லிட்டார். இதே மாதிரி நாயனாருக்கும் கனவுல போய் சாமி சொல்ல போறார். குறைவிலா நிறைவு அப்படின்னார். குறைவிலா நிறைவு அப்படின்னா குறைவிலா நிறைவே என்று சொல்லி நமக்கு திருவாசம் சொல்லுதுங்களா, கொம்பனார் இல்லமெங்கும் குறைவிலா நிறைவில் காணும். குறைவிலா நிறைவே கோதிலாமதே இருளா குளும் சுடற்குன்றே மறையுமாய் மறையின் பொருளுமாய் வந்து என் மனத்திடை மன்னிய மண்ணே என்று சொல்லி நமக்கு திருவாசகத்தில் சொல்வது போல இங்கு ஒன்று என்றும் குறைவுபடாத நிறைவாம் தன்மை என்று சொல்லி சொல்றார். ஆமா, அப்படியே காலனை காய்ந்த செய்ய காலனார் களையனாராம் ஆடுமன் புடைய சிந்தை அடியவர் அறியும் ஆற்றால் சாலனி பசித்தாய் உந்தன் தடநெடு மனையில் நன்னி பாடினின் அடிசில் உண்டு பருவரன் ஒளிகை என்றார். இப்ப அம்மா கனவுல சொல்லியாச்சு. அடுத்தது நாயனாருக்கு தெரியாது இல்லையா, அவர்கிட்டையும் போய் சொல்றாரு. இந்த செல்வம் கொடுத்ததெல்லாம் சொல்ல, நீ வீட்டுல போய் சாப்பிடு அப்படின்னு சொல்லி சொல்றாருங்க. காலனை காய்ந்த செய்ய காலனை உதை துருட்டிய சிவந்த காலினையுடைய சிவருமான் கலையநாயனாராகிய திருவடியில் நிறைந்த அன்பு கொண்ட சிந்தையுடையவர் அறியும்படி நீ மிக பசித்தாய். உனது விசாலமாகிய பெரிய வீட்டில் சேர்ந்து பாலுடன் கலந்த இனிய உணவை உண்டு பசி துன்பம் நீங்குவாயாக. சாலனி பசித்தாய் உந்தன் தடநெடு மனையில் நன்னி பாலின் இன்னடிசில் உண்டு பருவரல் ஒளிகன்னார். உன்னுடைய பசி துன்பத்தை நீ நீங்குவாயாக என்று சொல்லி பெருமான் அருள் செய்றார். அடி ஆளும் அன்புடைய சிந்தையவர் என கொண்டு, அதாவது நாயனார் எப்படிப்பட்டவர், திருவடியில் நிறைந்த அன்பு கொண்ட சிந்தையுடையவர். பெருமானுடைய திருவடியில அன்புனா அன்பு, அதுக்கு அறவே சொல்ல முடியாது. ஏன்னா தமது பசியும் மனைவி மக்கள் முதலியவர் பசி முதலிய எவையும் அந்த இடத்துல வரல. அதான் அதனால் அவர் அறியும்படி இறைவன் அறிவித்தார் என்று சொல்லி சொல்றாருங்க. அதாவது நம்மெல்லாம் வந்து ஒரு சின்ன துன்பம் வந்தா கூட நம்மளால தாங்கிக் கொள்ள முடியாது. மனைவியை மறந்தார், மக்களை மறந்தார், தன்னை மறந்தார், பெருமானுடைய நாமத்தை மட்டும்தான் நினைத்துக் கொண்டிருந்தார். அடியவர் அறிய மாற்றார் என்று சொல்லி, அதாவது இங்கு நாயனார் சிவனடி பரவிய சிந்தையில் ஆழ்ந்து கிடத்தலின் உலகை அறியாதிருந்தனால. ஏன்னா நமக்கு இறைவனுடைய பற்று அதிகமான உலகப்பற்று மறந்து போயிருங்க. உலகப்பற்று அதிகமா இருக்கிறதுனால இறைவன் பற்று மறந்து போயிடும். இறைவனிடத்துல சரியான அன்பு இல்ல, அதனாலதான் உலகப்பற்று நமக்கு முன்னாடி வந்து நிக்கிறது. உலகப்பற்று நமக்கு விட்டு போச்சு அப்படின்னா பற்றுக பற்றற்றான் பற்றினே பற்றுக பற்று விடற்கு அப்படின்னார் வள்ளுவ பெருமான். உலகப்பற்று என்றைக்கு நீங்குதோ அன்றைக்கு பெருமான் திருவடி பற்று நமக்கு கிடைச்சது. அதான் நமக்கு இருத்தேன் மனை வாழ்க்கை விட்டொழிந்தேன் என்று சொல்லி நம்பிகள் தலைக்கு தலைமாலை அணிந்த பதிகத்தில் பாடுகின்ற பொழுதுதான் பெருமான் அங்கிருந்து வெள்ளையானை அனுப்பினார். அது வரைக்கும் அனுப்பல. எப்பவருக்கு பாசங்கள் விட்டுதோ, மனை வாழ்க்கை வெறுத்ததோ, அப்பதான் அவருக்கு வந்து பெருமான் வந்து இனிமேல் இவருக்கு இங்க வேலை இல்லை, இவர் இருக்க வேண்டிய இடம் வந்த வேலை முடிஞ்சிருச்சு, அதனால மீண்டும் அழைத்துக் கொண்டு சென்றார். வெள்ளை யானை அனுப்பி அழைத்துக் கொண்டு சென்றார். சாலனி பசித்த நாயனார்ல எப்படி இருக்கிறாருன்னா, தன்னுடைய நிலை இல்லை அவங்கெல்லாம் உலகியல் பகையார் அப்படிம்பார் இயல்பை நாயனர் பணத்துல. உலகியல் சொந்த பந்தங்கள் அதெல்லாம் அவங்களுக்கு ஒன்றும் கிடையாது. உன் பசியினையும் உன் மனைவி மக்கள் முதல்வர் பசியை நீ அறிவாய், நாம் அறிவோம், நாம் அறிவிக்க நீ அறிவாய் என்று சொல்லி சாலனி பசித்தாய் அப்படின்னு சொல்லி சொன்னார். பாலின் என்னடிசில் பாலுடன் கலந்து இனி அமுது என்று சொல்லி சொல்றாரு. பருவர் ஒழிய உன் பசி முதலிய துன்பங்களை நீ அறிவாய், நாம் அறிவிக்க அவற்றை அறிவாயாதலின் அத்துன்பம் தீர்க என்று சொல்லி ஒளிகை என்ற துணிவினால் இப்பிறவியில் மட்டுமின்றி இனி எஞ்ஞான்றும் அத்துன்பம் உனக்கு இல்லாமல் தீர்வதாகிய முக்தி நிலையும் பெருக
என்று சொல்றாரு. அப்படி இறைவர் கூறி அதை கேட்டு நாயனார் அப்படி கைகள் கூப்பி வணங்கி கங்கை ஆற்றை சூடிய சிரத்தினை பெருமான திருவருளை மறுத்து மனையில் போகாது கோயிலில் தங்கி இருக்க அஞ்சியவராகி, பெருமான் சொல்லியாச்சு போகாது இருக்க முடியுமா? அதனால என்ன செய்யறாருன்னா, இறைவன் சொல்லி அந்த பணியை சிறமேற்கொண்டு சங்கரனாரது திருக்கோயில் என்று வந்து மலை போன்ற மாடங்கள் நிறைந்த அந்த திருவீதியில் சேர்ந்து தன்னுடைய திருமனைக்கு சென்று சேருகிறார். அப்படி போய் பார்த்தா இல்லம் முழுக்க செல்வமா இருக்கு. இப்பதான் நாயனார் வீட்டுக்கு போறார், இரவு நேரம் ஆயிருக்கும் இல்லைங்களா? அப்படி வீட்டுக்கு செல்லுகின்ற பொழுது அங்கு பார்த்தா எங்க பார்த்தாலும் செல்வமா இருக்கு. அதான் பார்த்து கேட்கிறார், அம்மா கிட்ட கேட்கிறார், இல்லத்தில் சென்று உட்கார் இருநிதி குவைகள் ஆர்ந்த செல்வத்தை கண்டு நின்று திருமனையாரை நோக்கி வில்லொத்த நுதலாய்ந்த விளைவலாம் என்கொள் என்ன அள்ளொத்த கண்டன் எம்மான் அருள் தர வந்ததென்றார். எந்த பொருள் கிடைச்சாலும் சரிங்க, நம்ம என்ன நினைக்கணும்னா இது அள்ளொத்த கண்டன் எம்மான் அருள் தர வந்த. ஒரு காரு பெருமான் கொடுத்தது, ஒரு வீடு பெருமான் கொடுத்தது, நமக்கு கிடைக்கக்கூடிய செல்வங்கள் பெருமான் கொடுத்தது, எல்லாம் பெருமான் கொடுத்தது. அல்லொத்த கண்டன்யமான் அருள் தர வந்தது என்றார். அதுக்கு மேல நமக்கு ஒரு வாசகமே தேவையில்லை. அதுதான் ரொம்ப முக்கியமானது. அல்லொத்த கண்டன்யமான் அருள் தர வந்தது. நாயனார் நமது திருமணையில் சென்று உள்ளே புகுந்து அந்த நிதி குவைகளோடு ஏனைய செல்வங்களை எல்லாம் கண்டு நின்று மனைவியாரை நோக்கி கேட்கிறார், வில் போன்ற நெற்றியுடைய பெண்ணே, இந்த விளைவுகள் எல்லாம் வந்தவாறு என்னே? நாயனார் கேட்கிறார், இதெல்லாம் எப்படிமா வந்தது அப்படின்னு சொல்லி மனைவி இடத்துல கேட்கிற அம்மா சொல்றாங்க பாருங்க, அதுதான் அந்த பெண் ஒரு இல்லறத்தினுடைய மனைவியினுடைய பக்குவம் அதுதானுங்க. அவங்க என்ன சொன்னாங்க, நீங்க குங்குளிய வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு போய் நீங்க அரிசி வாங்கிட்டு வர நெல்லு வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு போய் குங்குளியத்தை வாங்கிட்டு வந்துட்டீங்களே, நல்லா சொல்லல. அல்லொத்த கண்டன்யமான அருள் தர வந்தது பாருங்க. பெருமானுடைய திருவருள், அதாவது திருநீலகண்டத்தையுடைய பெருமானுடைய அந்த கரிய இருள் போன்ற திருநீலகண்டன எம்பெருமான் அருள் தர செல்வம் வந்தது. வேற ஒண்ணும் இல்லை, சாமியினுடைய திருவருளால் வந்தது. அதுதான் நமக்கு வேணுங்க. அதான் சொல்றார் திருமணையார் அப்படின்னு அந்த இடத்துல. அம்மா இறைவனது திருவருளை முன்னர் பெற்று விளங்கினார் என்றும் அவரது கற்பின் பெருமையும் அவர் தந்த தாலியின் சிறப்புமே சரித விளைவுக்கு காரணமாகும். அதான் ரொம்ப முக்கியங்க. அவர் தந்த திருத்தாலை மீட்டும் அவரது கழுத்தில் பொருந்தி பிரகாசித்தது என்பது பாருங்க. அந்த தாலி மீண்டும் அம்மா கழுத்துல விழுந்துதான் பாருங்களேன். அதுக்கு குங்குளியக்காரன் வித்து போட்டாரு, தாலி இல்லாம அம்மா இருக்கிறான்னு இல்ல, அந்த தாலியும் சேர்ந்து அம்மா கழுத்துக்கு வந்துருச்சு. அதான் நான் என்ன திருமணையார் அப்படின்னு சொல்லி சொல்றேன். அவர் தந்த திருத்தாலி மீட்டும் அவரது கழுத்தில் பொருந்தி பிரகாசித்தது என்பதும் குறிப்பு. இது ரொம்ப முக்கியம். தாலி இல்லையே அப்படின்ட்டு இல்ல, தாலியும் அம்மா கழுத்துக்கு வந்துருச்சு. தேவ மாதர்கள் தாலி இழக்காமல் காத்த நீலகண்டனே, என் தாலியை நான் நீக்காமல் காத்தவன் என்பது குறிப்பு என்று சொல்ல. லொத்த கண்டன் எம்மான் அருள் தர வந்தது அப்படின்னு அம்மா அந்த உரைப்பு. எம்மான்னா யாவர்க்கும் தலைவன் ஆதலின் தன்னை அடைந்தோர்களது துன்பம் சகிக்கலாற்றாது விரைந்து அருள் செய்வான் என்று சொல்லி சொன்னார். அதை நமக்கு அருள் செய்தனன். நந்தம்மையாருடையான் தன்னில் பிரிவில்லா எங்கோமான், பிரிவில்லா எங்கோமான் அன்பர்க்கு முன்னி அவள் நமக்கு முன்சுரக்கும் என்னருளே அப்படின்னார். எல்லாத்துக்கும் முன்னாடி பெருமான் அடியார்களுக்கு அருள் செய்வானா. என்ன புலியாய் மலையேலூர் எம்பாவை என்று திரு எம்பாவையில பாடுறார். நாயனார் தாலியை குங்குளியத்துக்கு மாறியதும் திருக்கோயில் சேர்ந்திருந்ததும் இறைவன் ஆணை செய்ததும் முதலியனமாக இடையில் நிகழ்ந்தன ஒன்றும் இவ்வம்மையார் அறிந்தலரேனும். அதெல்லாம் தெரியாது அம்மாவுக்கு. குங்குளியத்தை, அதாவது தாலியை வித்து குங்குளிய வாங்கினதெல்லாம் தெரியாது. அவர் அங்க கோயில் இருந்து சாமி அவர்கிட்ட போய் சொன்னதெல்லாம் தெரியாது. அப்படி இருந்தாலும் கூட இந்த மாதிரி சொல்றாங்க அப்படின்னா அதான் பக்குவம். ஆமா, என்றும் எல்லாம் இறைவனது அருளாகவே காணும் அவரது செம்மை பெற்ற திருமணத்தின் இயல்பு காட்டியது என்று சொல்லி சொல்றாரு. மின்னடை மடவார் கூற மிக்க சீர் கலையனார்தாம் மன்னிய பெருஞ்செல்வத்து வளமளி சிறப்பை நோக்கி என்னையும் ஆளும் தன்மைக்கு எந்த எம்பெருமான் ஈசன் தன்னருள் அளித்தவண்ணும் என்றுகை தலைமையில் கொண்டார். சாமியினுடைய கருணையை நினைக்கிறார்கள். அவர் செய்த அருளை நினைத்து அவருடைய கண்களில் நீர் மலை பொலிகிறது. அப்படி கையை மேல தூக்கி சொல்றாரு, மின் போன்ற இடையுடைய மடவாராகி அம்மையார் இவ்வாறு சொல்ல சிறப்பு மிக்க கலைஞ நிலை பெற்ற பெருஞ்செல்வங்களை அந்த வளத்தை நோக்கி என்னையும் ஆட்கொண்டு அருளுகின்ற என்னையும் ஆளுந்தன்மைக்கு எந்த எம்பெருமான் ஈசன்
அப்படி என்னையும் ஆட்கொண்டிருக்கின்ற தன்மைக்கு எந்தையும் எம்பெருமானும் ஈசனும் ஆகிய சிவபெருமானது திருவருள் இருந்த வண்ணம் தான் என்னே, பெருமானுடைய திருவருள் இருந்த வண்ணம் தான் என்னே என்று கைகளை தலைமேல் கொண்டு துதித்தார். இறைவனுடைய கருணையை நினைந்து பெருமானுடைய கருணை என்ன என்று சொல்லி அப்படியே பெருமானை நினைந்து வணங்குகிறார். என்னையும்னா ஆட்கொள்ளத்தக்க தகுதி இல்லாத என்னையும் பாருங்க, அடியார் இறைவன் ஆட்கொள்ளக்கூடிய அளவுக்கு எனக்கு தகுதி இல்லை, என்னையும் பெருமான் ஆட்கொண்டு இது மாதிரி கருணை செய்திருக்கிறானே, என்னையும் ஆண்டு கொண்டு இன்னருள் புரியும் என்று திருப்பலி எழுச்சியில சொல்லுவது போல சொல்றாரு. என்னையும் அடியனாக்கி இருவினை நீக்கியாண்ட என்று சொல்லி கந்தபுராணத்திலே சொல்லு, என்னையும் அடியனாக்கி இருவினை நீக்கியாண்ட அப்படின்னு சொல்லி கந்தபுராணத்தில் வருவதும் பார்க்கலாம். எந்த எம்பெருமான் ஈசன் என்று சொல்லி அது இது எந்த எம்பெருமான் ஈசன்கிறது நெல்வாயில் அறத்துறையில ஞானசம்பந்த பெருமானுக்கு முத்து பல்லக்கு கொடுக்கின்ற பொழுது அங்க நம்முடைய பிள்ளையார் பாடுற திருப்பதிகம் அப்படி ஆரம்பிக்கும். எந்த ஈசன் எம்பெருமான் ஏறமர் கடவுள் என்று ஏத்தி என்று சொல்லி அந்த பதிகம் ஆரம்பிக்கும். அப்படி தேவாரத்திலே சொல்லப்படும். நாயனார் ஆளுடைய பிள்ளையாரிடத்தில் மிகுந்த அன்பு கொண்டிருந்த அவருடைய திருப்பதிகள் பயின்றிருந்த பழக்கத்தால் அது கொண்டே துதித்தார். ஆமா, இப்ப என்னன்னா கலையநாயனார் நம்முடைய ஞானசம்பந்த பெருமானிடத்துல மிகுந்த அன்பு கொண்டவர். அதனால அந்த சொல் என்னையும் ஆடும் தன்மைக்கு எந்த எம்பெருமான் ஈசன் என்று சொல்லி அந்த தேவாரத்தினுடைய தொடரை வைத்துக் கொண்டே துதிக்கிறார். அது அப்படியே பழகி போச்சு. ஆமா, மண்ணின் கிழவி மணிவாயும் பதிக செலுந்தேன் பொழிவாள் என்று முருகநாயனர் பணத்தில் சொல்லுவது போல இங்கு எந்தை அப்படின்னு சொல்லி சொல்றாரு. தந்தை தன் மக்களை காத்தல் கடனாம் என்பார். முதல் எந்தை, அப்பாவுக்கு கடமை இருக்கு இல்லையா, தன்னுடைய பிள்ளைகளை காப்பது அப்பாவுடைய கடமை. பெருமான் நமக்கு அப்பா அப்படின்னா நம்மை காப்பது அவருடைய கடமை. அவனுக்கு நம்ம அடிமை செஞ்சா போதுங்க. ஆமா, அருள் இருந்த வண்ண முத்து சிவிகை பெற்ற போது என்னையும் பொருளாக இன்னருள் புரிந்தருளும் பொன்னடி தல தாமரை என்று சொல்லி ஞானசம்பந்த பெருமான் புராணத்தில் வருகிறது என்று சொல்லி அப்படி ஆளுடைய பிள்ளையாரும் திரு ஆலவாயுடையார் திருமுன்பு நேர்ந்த போது அவர் தமக்கு திருமுகம் கொடுத்தனுப்பிய அருளிப்பாட்டை எண்ணி அடியேனை பொருளாக அளித்த திருமுக கருணை முடிவேது என்று அறிந்திலேன் என மொழிகள் தடுமாற வீழ்ந்து வணங்கி களரிற்றறிவார் நாயனாரும் பாராட்டியதும் இங்கு காணலாம் என்று சொல்லி சொல்றாருங்க. இப்படி பதுமணர் திருவின் மிக்கார் பரிகளம் திருத்திக் கொண்டு கதுமன கணவனாரை கண்ணுதற்கு அன்பரோடும் விதிமுறை தீபமேந்தி மேவுமின் நடிசில் ஊட்ட அது நுகர்ந்து இன்பமார்ந்தார் அருமறை கலையனார்தாம். இப்ப முதல்ல என்ன செய்யறாங்க பாருங்க, அம்மா அவங்க சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டாங்களா, குழந்தைகளுக்கு போட்டாங்களா, இந்த கணவனுக்கு முதல்ல ஊட்டுறாங்க. அதான் நம்ம மனைவியினுடைய கடமை என்னன்னா, கணவன் பசித்திருக்க கூடாது, கணவனுக்கு முதல்ல உணவு கொடுக்கணும். அதுதான் ஒரு கற்புடை பெண்களுடைய ஒரு மாண்பு. கணவனும் மனைவியை பார்ப்பான், அது வேறங்க. அதான் பதுமணர் திருவின் மிக்கார் பரிகளம் திருத்தி கொண்டு அப்படின்னா தாமரை வீட்டுக்கு நல்ல திருவிழு மிகுந்த அம்மையார் பரிகளம் திருத்தி அமைத்துக் கொண்டு விரைவாக தம் கணவனாரை சிவபெருமானுக்கு அன்பர்களோடும் விதிப்படி தூபம் தீபம் முதலை ஏந்தி பூசை செய்து இனிய அமைதினை ஊட்ட அரிய மறைவல்லவராய் கலையனார் அதனை நுகர்ந்து இன்ப நிறைந்தனர். அது நாயனார் மட்டும் வரல, அடியார்களும் வந்திருக்கிறாங்க. இன்னொன்னு என்னன்னா, நாயனாரையே அம்மா எப்படி பார்த்தாங்க, அடியாரா பார்த்திருக்கிறாங்க. அதான் ரொம்ப முக்கியம். கணவனாக மட்டுமல்ல, அதான் ரொம்ப முக்கியங்க. கணவனாரை அன்பரோடும் அப்படின்னா உடல் நிகழ்ச்சி பொருளில் வந்த ஒரு இதாக வச்சு சொல்றாங்க. அம்மையார் கலையனாரை கணவனார் என்ற உட்பொருத்தம் பற்றிய அளவில் இல்லாத அவர் அதலின் மேலாக உயிரோடு பொருந்திய கணவன் என்று சொல்லுவது உடல் தான், உடல் மட்டில் தான் கணவன். அடியார் என்று சொன்னா உயிரின் தொடர்பு அப்படிங்கிற சிவகணிய உரையில அடியார் என்று சொல்வது உயிர் தொடர்பு, கணவன் என்று சொல்லுவது உடல் தொடர்பு. என் உயிர்க்கொரு நாதா, இயல்பை நாயனர் குணத்தில் அம்மா சொல்றாங்க கணவனாரை என் உயிர்க்கொரு நாதா, என் உயிருக்கு தலைவனே என்று சொல்லி சொல்றாங்க. இங்க அதே மாதிரி உடற்பொருத்தம் பற்றிய அளவில் இல்லாத அதன் மேல உயிரோடு பொருந்திய சிவன் அடியாராகவும் என்னை ஊட்டினார் என்று குறிப்பு. என் கொங்கை நின் நண்பர் அல்லாதோல் சேரற்க எங்கை உனக்கல்லாது எப்பனையும் செய்யற்க அப்படின்னார் மணிவாசக பெருமான் சொல்றார். உன்னடியார் தாழ்வணிவோம் ஆங்கவர்க்கே பாங்காவோம் அன்னவரை என் கணவர் ஆவார் அவர் உகந்து சொன்ன பரிசே தொழும்பாய் பணி செய்வோம். நாங்க அவர் என்ன சொல்றாரோ அதை கேட்டுறாங்க. எப்படிங்கிறாங்க, பணி எப்படி செய்வாங்களா அந்த பெண்கள், தொழும்பாய் பணி செய்வாங்க அப்படின்னா அடிமையாயிருந்து பணி செய்வாங்க. இப்படி எல்லாம் இருந்திருக்கிறாங்களே அந்த காலத்துல. திருவெம்பாவை சொல்லுது அப்படி. அப்படி அம்மா கணவனாக மட்டும் பார்க்கல, எப்படி பார்த்தாங்க, அடியாராகவும் பார்த்திருக்கிறாங்க. கண்ணுதற்கு அன்பர் அப்படின்னார். அன்பரோடும்
என்று சொல்லி தனியுண்ணாது சிவனடியாரோடு இருந்து உடனுண்ணுதல் வேண்டும் என்ற உண்மை. இங்கு நமக்கு தனியுண்ண ஒண்ணாது, ஈசனடியார் பாங்கு நின்றாரை அழையும். நல்ல அடியார்கள் தனியா சாப்பிட மாட்டாங்க, யாராவது ஒருத்தர் கூட சாப்பிடணும். அப்படிதான் சிறுத்தொண்ட நாயனார் வீட்டுக்கு வந்த பெருமான் சொல்றார், இங்கு நமக்கு தனியுண்ண ஒண்ணாது, ஈசனடியார் பாங்கு நின்றாரை அழையும். யாராவது ஒருத்தர் கூட இருந்து சாப்பிடும். இன்பமா இருந்தார் இன்னடிசில் உண்டு பருவர்கள் ஒளிகை என்று சொல்லி இன்பம். அதாவது மகேஸ்வரனை வழிபடுவோர் மாகேஸ்வரர் அப்படிங்கிறார். மகேஸ்வரர் சிவபெருமான். அவங்க வழிபடுங்களுக்கு பேர் என்ன? ஒரு கால் சேர்ந்து வருது பாருங்க, ஒரு மாத்திரை கூடி வருது. மகேஸ்வரனாய் சிவபெருமானை வழிபாடு செய்யக்கூடியவர்களுக்கு என்ன பேருனா மாகேஸ்வரர் அப்படின்னு பேருங்க. பாருங்க, கொஞ்சம் கூடுதலா சொல்றார். ஆமா, சிவதீக்கை பெறாதவர் மாகேஸ்வரர்களாய் இருந்ததற்கு தகுதியுடையர் அல்லர். சிவகனை உரை சொல்றார், சிவபூசை வாங்கியிருந்தா தான் மாகேஸ்வரனாக இருப்பதற்கு தகுதி. நீங்க எத்தனை பேர்த்த உணவு போட்டாலும் அந்தந்த சமய தீக்கை, விசேட தீக்கை, நிர்வாண தீக்கை, ஆச்சாரிய அபிஷேகம், இது 4 நிலைகள் இருக்கக்கூடிய அடியார்களுக்கு 4 பலன்கள் கிடைக்கும் உங்களுக்கு. அப்படிதான் உரையாசிரியர் சொல்றார். ஆமா, அப்படிதான் சொல்றார். அதாவது மகேஸ்வரனை வழிபடுவர் மகேஸ்வரர்கள் சொல்றார். அதாவது சிவ சாத்திரங்களை நின்று சிவனையும் குருவையும் சமயத்தையும் சிவ சாத்திரங்களையும் நிந்த செய்வோரும் சிவ திரவியத்தை அபகரித்தவர்களும் நித்திய கருமங்களை விட்டவர்களும் மாகேஸ்வர பூஜைக்கு தகுதியுடையர் அல்லர். பெருமானுடைய கோயிலிருந்து எந்த பொருளையும் எடுக்கக்கூடாது. அதெல்லாம் சாப்பிடக்கூடியவங்களுக்கு, இறைவனுடைய இதை சாப்பிடக்கூடியவங்களுக்கு மாகேஸ்வரன் சொல்லக்கூடிய தகுதியே அவங்களுக்கு இல்லை அப்படின்ட்டார். அவர் என்ன சொல்லாரு? மாகேஸ்வரர்களை பூசித்து அமுதூட்டுவர் சிவபதங்களில் அடைகுவர், ஏனையோருக்கு அமுதூட்டுவர் அன்னதானம் என்று பெயர் வரும். அது பசு புண்ணியம் தான் கிடைக்கும். அதாவது நற்போகங்கள், சொர்க்கம் முதலிய போகங்களுக்கு போலாம், ஏனையவர்களுக்கு சாப்பாடு போட்டா. சிவபதம் பெற துணையும் செய்யாது சமயம், விசேடம், நிர்வாணம், ஆச்சாரிய 4 வகை தீக்கை பெற்றோர்களை வைத்து மாகேஸ்வரை செய்வர், மாகேஷ் பூசை செய்வர், 4 வகை சிவபதங்களை பெறுவர் அப்படின்னார். ஆமா, 4 வகை சிவபதங்கிறது என்னங்க? அதாவது சொல்லணும் இல்லைங்களா? சாலோகம், சாரூபம், சாலோகம், சாரூபம், சாமீபம், சாயுச்சியம் என்று சொல்லக்கூடிய 4 நிலைகள். ஆமா, இப்படி 4 வகையான தீக்கை பெற்றவர்கள் தான் மாகேஸ்வர பூஜை செய்யணும். அதுலயும் சிவ தீக்கை பெற்றவர்களை வைத்து செய்வது அதைவிட சிறப்பு. அதைவிட சிறப்பு ஆச்சாரிய அபிஷேகம் செய்தவர்களை மாகேஸ்வரரை செய்வது நம்ம சிறப்பு என்று சொல்லி நமக்கு சிவகணிய உரையில சொல்றாங்க. ஊர்கள் தோறும் பலிகொள்ளும் சிவபெருமானது திருவள்ளினால் இந்த உலகில் நிறைந்த செல்வம் உடையவராகிய தன்மையில் அப்படி சிறந்த அமுதனை நல்ல செலிய கறி, தயிர், நெய், பால் இவற்றுடன் நிறைய மிக்க அன்புடன் சிவனடியார்களுக்கு உதவுகின்ற நாளில் அப்படி ரொம்ப நாள் அடியார்களுக்கு அவர் அமுது செய்து கொண்டு வருகிறார். நல்ல காய்கறிகள், தயிர், நெய், பால் இப்படி எல்லாம் அவர்கள் அப்படி செய்து கொண்டு வருகின்ற பொழுது அந்த காலத்துல அந்த பெருமான் திருப்பனந்தாள் என்று சொல்லக்கூடிய ஒரு பதி, தாடகைச்சரம் என்று சொல்லி தாடகை வழிபாடு செய்த ஒரு பதி என்று சொல்லி சொல்வார்கள். அந்த தாடகை ஈச்சரத்துல பெருமான் கொஞ்சம் சாய்ந்த திருமேனையோட இருக்கிறார். அப்படி சாய்ந்த திருமேனையோட இருக்கின்ற பொழுது அந்த அரசன் என்ன செய்யறாருன்னா, நேர் நின்ற திருமேனையா அவனை வழிபாடு செய்யணும்னு அந்த அரசனுக்கு ஒரு ஆசை. அதனால என்ன பண்றாரு அப்படின்னா, அவருக்கு தெரிஞ்ச மாதிரி யானை முதலிய சேனைகளை எல்லாம் கட்டி பெருமானுடைய திருமேனியில் அப்படி கட்டி இழுத்து பாக்குறார். சாமி ஒன்னும் நேர் நிக்கல, முடியல. பெருமானுடைய பெருமான் அதுக்கெல்லாம் இழைத்தவரா என்ன, யானை என்ன, எத்தனை யானை பார்த்தவர் அவர். யானையினுடைய தோலையை உரித்து போர்த்தியவர் சிவபெருமான். அதனால யானையினுடைய அது கட்டி இழுத்ததுக்கெல்லாம் சாமி கொஞ்சம் கூட அசரல. அப்படி இருக்கின்ற பொழுது ஒரு நாள் இவர் பெருமானை வணங்குவதற்காக அங்க வர்றார். அப்படி விரும்பி விகிர்தராகிய பெருமானை வணங்குதல் பொருட்டு அங்கு நாயனார் வருகின்ற பொழுது எல்லாரும் இப்படி எல்லாம் சொல்றாங்க. அதாவது மனுவேந்தி அந்த சிவந்த கையுடைய சிவபெருமான் எழுந்தள்ளி அந்த திருக்கோயில்களில் சென்று தொழுது எல்லா உலகங்களையும் காக்கும் பொருட்டு வேத விதி வலுவாமல் 3 தீகளை வளர்த்து காத்து வருகின்ற மறையோர் வாழ்கின்ற செழிப்புடைய பூஞ்சோலைகள் சூழ்ந்த இந்த திருப்பனந்தாளை சென்று சேர்கிறார். இப்ப திருப்பனந்தாளுக்கு வந்துட்டார். அப்படி திருப்பனந்தாளுக்கு அந்த காதலால் அரசனுற்ற வருத்தமும் கலிற்றினோடு தீதில்வன் சேனை செய்யும் திருப்பணி நேர்படாமை மேதினி மிசையை எய்த்து வீழ்ந்திலை பதுவும் நோக்கி மாதவ கலையர்தாமும் மனத்தினில் வருத்தம் எய்தி. அதாவது தான் கொண்ட ஆசையினாலே அரசன்
யானையை கட்டி நேர் நிக்க செய்யலாம் நினைக்கிறான், முடியல. அதனால அரசன் இப்ப எப்படி இருக்கிற, ரொம்ப வருத்தத்தில் இருக்கிறார். சாமியை நேர் நின்று பார்க்க முடியவில்லையே என்று சொல்லி அரசனுக்கு ஒரு வருத்தம். யானைகளோடு குற்றமற்ற சேனைகளும் தாம் செய்யும் திருப்பணி நேர்படாமையினால் நிலத்தின் மேலே களைத்து வீழ்ந்து இழைப்பதனையும், யானையெல்லாம் களைச்சு போயிடுச்சான், இழுக்க முடியாம அப்படி இழைப்பதனை மாதவராகிய கலையனார் நோக்கி மனதில் வருத்தம் கொண்டு. இப்ப நாயனார் அதெல்லாம் பார்க்கிறார், எல்லாம் களைச்சு போய் கிடக்குது, கொஞ்சம் மனசுல வருத்தப்படுறார். வருத்தப்பட்டு என்ன செஞ்சார் அப்படின்னா, அதான் சொல்றாரு பாருங்க, சேனையும் ஆனை பூண்ட திரளுமை தொல எழாமை நோக்கி, சேனையும் ஆனை பூண்ட சேனையும் ஆனை பூண்ட திரளுமை தொல எழாமை நோக்கி, யானும் விளை புற்றியைக்கும் இது பெற வேண்டும் என்று தேனலர் கொன்றையாதம் திருமேனி பூங்கச்சு சேர்ந்த மாணவன் கயிறு பூண்டு கழுத்தினால் வருத்தலுற்றார். என்ன பண்றாருன்னா, நான் அதை நிறுத்திடுவேன் ஒரு இருமாப்புல எல்லாம் அவர் வந்து செய்யலைங்க. நம்மளும் எல்லாரும் முயற்சி பண்ணிருக்காங்க, நம்மளும் அதுல ஒரு பங்கு எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி நாயனார் நினைக்கிறார். என்ன நினைக்கிறார் பாருங்க, அதாவது சேனையும் யானைகளை கொண்ட கூட்டமும் இழைத்து மேல் எழமாட்டாதிருக்கிற நிலையை நோக்கி நானும் இந்த இழைப்பனை பொருந்தி மெளியும் பேறு பெற வேண்டும் என்று உட்கொண்டு, அது எல்லாம் எப்படி சாமிய நேர் நிறுத்துறதுக்கு முயற்சி பண்ணி எல்லாம் அப்படி இழைத்து போய் கிடக்குதோ அது மாதிரி நானும் கிடக்கணும்னு தான் நினைக்கிறேன். நானும் அதை செய்து இழைத்து போய் இருக்க வேண்டும், நான் நிறுத்திடுவேன் அப்படின்னு எல்லாம் அவர் வந்து மனசில் நினைக்கல. அப்படி பெற வேண்டும், மெளியும் இப்பேறு பெற வேண்டும். அப்படி இழுத்து போய் மெலிஞ்சு கிடக்குதான் எல்லாம், அதை பார்த்து நானும் இந்த பேரு பெற வேண்டும் என்று கொண்டு தேன் நிறைந்து அலர்கின்ற தொன்றை இணைந்த இறைவனது திருமேனியில் பூண்ட பூங்கச்சில் பொருந்திய பெரிய வழியை கயிற்றான். பூவால ஆன கயிறு ரொம்ப வலிமையான கயிறாம் பாருங்க. யானையை கட்டி எல்லாம் இழுக்க முடியல. இப்ப கழுத்துல ஒரு மாலையை போட்டார், சாமியினுடைய திருமேனியில அந்த மாலையை போட்டு அப்படி இழுக்க போறார். ஆமா, இந்த பூங்கச்சு பெரிய வலிய கயிற்றை போட்டி தமது கழுத்தினால் வருந்தி ரொம்ப வருந்தி இழுக்க தொடங்கினார். வருத்தம் எதுக்கு, என்ன வருத்தம்னா, சாமியினுடைய திருமேனி இப்படி இருக்குது, அரசன் எல்லாம் இப்படி வருந்தி கிடக்குறாங்களே, சேனைகள் எல்லாம் மெலிந்து போச்சு, அந்த வருத்தத்தை அந்த துன்பத்தை நம்மளும் அடையணும் அப்படிங்கிறது தான் அந்த வருத்தம் அப்படிங்கிறது. வருந்து இழுக்க தொடங்கினார் என்று சொல்லி அப்படியே ரொம்ப வருத்தப்பட்டு இழுக்கிறார். திருப்பணியில் யானும் முயல்வேன் என்றாவது நாயனார் கருதினார் அல்ல, நானும் முயற்சி செய்யறேன் பார் அப்படின்றலாம் அவர் ஒன்னும் வரல. ஆமா, யானைகளும் சேனைகளும் செய்ய மாட்டாதது ஒன்றை தமது சக்தி கொண்டு நாயனர் செய்ய துணிந்தார் எண்ணில் அது மதியுடையவர் செய்கை அன்று. யானையெல்லாம் சேர்ந்து செய்யாதோன்னா நான் செஞ்சிருவோன்னு நின்னா அது மதியுடையவர்கள் செயல் அன்று அப்படிங்கிறார் உரையாசிரியர். யான் அங்கனரை நேர்காண்பேன் என்று எண்ணினால் அகங்காரத்தின் பால்படும். நான் நேரம் நிறுத்திடுவேன் அப்படின்னு சொல்லி வந்து இழுத்தாருன்னு வச்சுங்களா, அகங்காரமாகி போயிடும். அப்படி எல்லாம் இல்ல, எய்ப்புற்று இழைக்கும் இது பெற வேண்டும். எல்லாம் எய்ப்புற்று இழைத்து கிடக்குது, நானும் அந்த துன்பத்தை பெற வேண்டும். அதுதான் நாயனாருடைய எண்ணம். எல்லாம் முயற்சி பண்ணிட்டாங்க, நானும் முயற்சி பண்ணி அந்த துன்பத்தை அந்த இழைப்பை அடையணும் அப்படின்னு சொல்லித்தான் வராது. இது முயன்றது என்னையோ எனின் யானை சேனைகளின் மெளிவை தானும் ஒரு பங்கு கூறு கொண்டு தாங்கி அம்மெளிவை குறைத்த மட்டில் அவற்றின் வருத்தத்தை நீக்குவேன் என்ற அளவில் இது துணிந்தார் என்று சொல்லி சொல்றார். அரசன் கொண்ட அன்பின் நெறியினை காண விரும்பிய நாயனார் திருப்பனந்தாள் சேர்ந்தவர். அரசன் அவ்வளவு வருத்தப்படுறான். அந்த அரசன் திருப்பனந்தாள் அரசன் ரொம்ப வருத்தப்படுறான். சாமியை நேர் நின்று பார்க்க முடியலையே, அதை பார்க்கறதுக்காகத்தான் நாயனார் வந்தார். அந்த அரசனுடைய அன்பை பார்ப்பதற்காகத்தான் வந்தார். இவ்வாறு கொண்ட அன்புடை பணியில் இழைத்தாரது வருத்தத்தை குறைத்தல் அன்பர் பணியும் அறமும் மாதலின் நாயனார் அதில் முயன்றனர் என்று சொல்லி ஒத்த அன்புடையார் உடன் கலந்து கூறுகொள்வதனால் இன்பங்களாயின் அவை மிகும், துன்பங்களாயின் அவை குறையும் என்பது உலகில் காணப்படும் என்று சொல்லி சொல்றார்கள். மாணவன் கயிறு, மானம்னா பெரிது, யானை திரளும் சேனைகளும் கூட்டி இழுத்தல் அதற்கு தக்கவாறு கயிறு பெரிதாயும் வலிதாயும் இருந்தது என்று சொல்லி சொல்றார். இப்ப அப்படி நாயனார் அப்படி பூட்டி இழுக்கின்ற பொழுது சாமி வராதையா இருப்பார். அங்க என்ன இருந்தது, அந்த பூங்கச்சில அன்பு நிறைந்திருந்தது, நாயனாருடைய அன்பு நிறைந்திருந்தது. நன்னிய ஒருமை அன்பில் நாதுரு பாசத்தாலே திண்ணிய தொண்டர் பூட்டி இழைத்தவன் திறம்பி நிற்க ஒண்ணுமோ கலையனார்தம் ஒருப்படு கண்ட போதே அண்ணலார் நேரே நின்றார் அமரரும் விசும்பில் ஆர்த்தார். சாமி நேர் வந்துட்டார்.
அந்த பூ மாலையை போட்டு இழுத்ததுலயே சாமி நேர் வந்துட்டார். அங்க என்ன இருந்ததுன்னா சொல்ற நன்னிய ஒருமை அன்பினால் உரு பாசத்தாலே, அன்பினார் உரு பாசத்தாலே என்று சொல்றாரு. அதாவது ஒருமை பொருந்தி அன்பாகிய நாரினாலே என்ற கயிற்றினாலே, அதாவது அன்பு என்று சொல்லக்கூடிய ஒரு கயிறு தான் அங்க போட்டாரு. அவர் போட்டது மாலைன்னு சொல்லக்கூடாது, அதோட என்ன அந்த கயிற்றுக்கு பேர அன்பு என்று சொல்லக்கூடிய கயிறு. அன்புனாரா அஞ்செடுத்து நெஞ்சு தொடுக்க. நம்முடைய சங்கிலி நாச்சியார் எப்படி மலர் தொடுத்தாங்க அப்படிங்கறத சேக்கிழார் பெருமான் சொல்றாங்க. வெளியில மலர் தொடுத்து உள்ளுக்குள்ள ஒரு மலர் தொடுத்தாங்களாம். அன்பையே நாராக கொண்டு அஞ்செழுத்தை மலராக தொடுத்தார் என்று சொல்லி சேக்கிழார் பெருமான் சொல்றார். அங்க மலர் தொடுத்தது அஞ்செழுத்து எதிலினா அன்பு என்று சொல்லக்கூடிய நாரின் மூலமாக. அன்பு நாரா அஞ்செடுத்து நெஞ்சு தொடுக்க அலர் தொடுத்தே அப்படின்னு சொல்லி சொன்னார். அது மாதிரி இங்க நாயனார் என்ன செஞ்சிருக்கிறார் அப்படின்னா, அன்பாகிய நாரினால் இயன்ற கயிற்றினாலே திண்மையுடைய தொண்டர் கூட்டு இலைப்படைந்த பின்னரும் அக்கருத்துக்கு மாறுபட்டு முன்போல சாய்ந்து நிற்க இறைவருக்கு முடியுமோ அப்படின்னா முடியாதுன்னு அர்த்தங்க. ஆமா, ஒண்ணுமோ இழைத்தவன் திறம்பி நிற்க ஒண்ணுமோ, இதுக்கு மேலே அவர் சாய்ந்து நிற்பாரா என்று சொல்லி கலையனாரது மனத்தில் எழுந்த ஒருமைப்பாட்டினை கண்ட அப்பொழுதே பெருமையுடைய பிராணார் நேரே நின்றனர். அப்படி நாயனாருடைய அந்த ஒருமைப்பாட்டை பார்க்கிறார். ஒன்று இருந்து நினைமன்கள் உந்தமக்கு ஊனமில்லை அப்படின்னார் அப்பர் சாமி. பெருமானுடைய வழிபாட்டுல என்ன வேணும்னா இந்த ஒருமித்த அன்புதான் வேணுங்க. இப்ப நாயனார்கிட்ட இருக்குது, அதை பார்க்கிறாரு சாமி. அப்படியே அந்த பெருமையுடைய பிராணார் நேரே நின்றனர். அந்த சாய்ந்த திருமேனி இப்ப நேர் நின்னாச்சு. அப்படி நேர் நின்ற பொழுது தேவர்கள் எல்லாம் மேல இருந்து மகிழ்ச்சியினாலே ஆரவாரித்து அப்படியே எல்லோரும் அங்கு ஆரவாரிக்கிறார்கள் என்று சொல்கிறார். அப்படி விண்வையில் புறங்கள் வேத வைதீக தேரின் மேறு தின்சிலை குனிய நின்றார் செந்நிலை காண செய்தீர் மண்பகிர்ந்து அவனும் காணா மலரடி இரண்டும் யாரே பண்புடை அடியாரல்லால் பரிந்து நேர் காணவல்லார். அடியாரை தவிர யாரால செய்ய முடியும் அப்படிங்கிறாருங்க. அது என்ன சொல்றாருன்னதுல, விண்ணில் பறக்கின்ற முப்புறங்களும் வேகும்படி அந்த வேதப்புறைவு உண்ட தேரில் மேருமலையை வில்லாக வளைத்து நின்ற சடையப்பருடைய நேர் நிற்கும் நிலையினை அடியேன் தரிசிக்கும்படி செய்து அருளினீர். மண்ணை பிளந்து சென்ற திருமாலும் தேடி காண முடியாத பெருமானுடைய மலர் போன்ற திருவடிகள் இரண்டினையும் பண்புமிக்க அடியவர்கள் அல்லது வேறு யாவரே அன்பினார் நேர்காண வல்லர் என்று சொல்லி அப்படியே அரசன் மெய்த்தொண்டராகிய நாயனாரை பார்த்து அப்படி சொல்றார், அன்புமிக்க அடியார்கள் தான் இதை செய்ய முடியும், வேற யாரும் செய்ய முடியாது என்று சொல்றாருங்க. என்ன சொல்றாரு பாரு, அதாவது பண்புடை அடியார் அல்லால் பரிந்து நேர் காணவல்லார் என்று சொல்லி போற்றுகின்றார். அப்படி போற்றுகின்ற பொழுது அந்த மெய்த்தொண்டராகிய நாயனாரை துதித்து அத்தலத்தில் இறைவருக்கு பொருந்திய திருப்பணிகள் பலவற்றையும் செய்து அந்த அரசன் தனது நகரத்துக்கு போயினான் என்று சொல்லி ஒப்பற்ற அன்பராகிய கலையனாரும் அம்பலத்தில் ஆடல் புரிகின்ற மலர் போன்ற பாதங்களை வாழ்த்தி அங்கு தங்கி கொஞ்ச நாள் அங்கு இருக்கிறார். அதற்கு பிறகு அங்கு ஞானசம்பந்த பெருமானும் நாவுக்கரசு பெருமானும் மீண்டும் அவர் இல்லத்துக்கு செல்லுகிறார். கொஞ்ச நாள் தங்கி அங்கு பணி செய்து கொண்டு இல்லத்துக்கு செல்லுகின்ற பொழுது அங்கு மீண்டும் பெருமான் வர்றாருங்க. ஞானசம்பந்த பெருமானும் காளி தலைவர் என்று சொல்லக்கூடிய நாவுக்கரசு பெருமானும் வர்றாங்க. அந்த அளவுக்கு இரண்டு பெருமக்களும் தன்னுடைய திருமணையில் ஒரே நேரத்தில் அமுது செய்யக்கூடிய அளவுக்கு அவர் தவம் செய்திருக்கிறார். அதான் பெரிய வேலைங்க. சிலபகள் கழிந்த பின்பு திருக்கட ஊரில் நன்னி நிலவுதம் பணியில் தங்கி நிகழநாள் நிகரில் காளி தலைவராம் பிள்ளையாரும் தாண்டக சதுரராகும் மலர்புகழ் அரசும் கூட எழுந்து அருளக் கண்டு அப்படின்னு பாருங்க. தாண்டக சதுரர் அப்படின்னாரு. அவர் என்ன சொல்றாருங்க, பிள்ளையார சொல்லுகின்ற பொழுது நிகரில் காளி தலைவராம் பிள்ளையார் என்று சொல்றாருங்க. சில நாள் கழிந்து கடவுரில் சேர்ந்து நிலை பெற்று தொண்டுகள் எல்லாம் செய்து மீண்டும் கடவுர் செல்லுகிறார். திருப்பணியில் எப்பவும் போல அவர் செய்து வருகின்றார். ஒழுகி வருகின்ற காலத்திலே ஒப்பற்ற சீர்காழி தலைவராக ஆளுடைய பிள்ளையாரும் தாண்டக வேந்தராகிய அந்த நம்முடைய நாவுக்கரசு பெருமானும் ஒன்றாக அங்கு எழுந்தருளினார். இது இரண்டாவது யாத்திரையில வரக்கூடியதுங்க. ஆமா, நம்முடைய இரண்டாவது சந்திப்புல வரக்கூடியது. ஞானசம்பந்த பெருமானும் நாவுக்கரசு பெருமானும் 3 முறை சந்தித்துக் கொள்ளுகிறார்கள். அதுல முதல் சந்திப்பு சீர்காழி, இரண்டாவது சந்திப்பு திருப்புகழூர், மூன்றாவது சந்திப்பு திருப்பூந்துருத்தி. இரண்டாவது சந்திப்பு திருப்புகழூரிலே முருகநாயனாருடைய திருமணத்தில் அங்கு தங்கி இருந்து உடனுறைவின் பயன் பெற்றதற்கு பிறகு 6 நாயன்மார்கள் ஒன்று கூடியிருந்த ஒரு பெருமை அந்த மடத்திற்கு உண்டு.
அப்படி உடனுறைவன் பயன் பெற்றதற்கு பின்பு யாத்திரையாக செல்லுகின்ற பொழுது அப்படியே நேராக திருவேலிமலை வருகின்றார்கள். வருகின்ற வழியிலே வழிபாடு செய்கின்ற பொழுது அந்த குங்குளிய கலைநாயனுடைய இல்லத்துக்கு செல்லுகிறார். திருக்கடவுர் சென்று பெருமானை வழிபாடு செய்து கொண்டு 2 பெருமக்களும் திருக்கூட்டங்களோடு செல்லுகிறார். அதான் இந்த யாத்திரையில வரக்கூடியது என்று சொல்லி, நிகரில் தலைவர் காளித்தலைவர் அப்படின்னா ஞானசம்பந்த பெருமானுக்கு நிகராக இன்னொருவரை சொல்ல முடியாது. தன்னிகரில்லா சிறப்புடையவர், பெருமையால் தம்மை ஒப்பார் என்று சொல்லக்கூடிய பெருமையுடையவர் நம்முடைய ஞானசம்பந்த பெருமான். அவர் பதிகம் பாடியது திருவிராகம், பல்பெயர் 10, திருஅருகூற்றிருக்கை, திரு சக்கரமாற்று, ஈரடி, திரு யமகம் முதலிய திருப்பதிகங்கள், இப்படி எல்லாம் பல பதிகங்கள் பாடிய ஒரு பெருமை. அதாவது தன்னிகரில்லா காளித்தலைவர் என்று சொல்லி சொல்கிறார். அப்படி பிள்ளையாரை ஆளுடை பிள்ளையார் உலகுக்கெல்லாம் தந்தை தாயாகிய தோணிபுரேசர் பெரிய நாகி அம்மையார் இவர்களுக்கு பிள்ளையாராய் அருள்ஞானப்பால் ஊட்டப்பெற்ற வளர்ந்தமையால் ஆளுடைய பிள்ளையார் என்று சொல்லி சொல்லுகிறார். தாண்டக சதுரர்னா திருத்தாண்டகம் தமிழிலே பாடிய ஒரே ஒரு பெருமை நாவுக்கரசு பெருமானுக்கு உண்டு. திருத்தாண்டக சதுரர், தாண்டகத்தில் தனி வல்லமையுடையவர் என்று சொல்லி சொல்றார். ஒற்று நீக்கி, அதாவது ஒற்று எழுத்தை நீக்கி பார்த்தா ஒரு வரிக்கு 26 எழுத்துக்கள் ஒவ்வொரு அடியிலும் வரணும். அப்படி வந்து அதுதான் தாண்டகம். அதுக்குன்னு ஒரு இலக்கணம் இருக்கு. அந்த சந்தமுடைய ஒரு தமிழ் பண் அந்த தாண்டகம் என்று சொல்லுவது. அப்படி தேவாரமல்லை மூவர் முதலிகளில் அரசுகள் ஒருவரை திருத்தாண்டகம் என்ற பண்ணுடைய தேவார பாக்கள் அருளியவர் நாவுக்கரசு பெருமான் மட்டும் தாண்டகம் பாடியிருக்கிறார். அதனால் அவருக்கு பேரு தாண்டக சதுரர் என்று சொல்லி பொருள். சதுரர்னா சதுரப்பாடு வல்லமையுடையவர் என்று சொல்லி சொல்ற. அலர்புகழ் அரசு, எங்கும் பரவிய புகழையுடைய திருநாவுக்கரசு நாயனார். அவருடைய புகழ் 7 உலகத்திலையும் தெரியுமா. பொங்கு கடல் கண்மிதப்பில் போந்தேறும் அவர் உரிமை அங்கனார் உலகத்தில் அறியாதார் யாருளரோ அப்படின்னார். அப்போது நாயனார் சொல்றார். ஆமா, அது இறைவனே சொல்றார். நாவுக்கரசருக்கு அங்கு பதிகம், முதல் பதிகம் அந்த கூற்றாயினவர் பதிகம் பாடி முடித்த உடனே சொல்ற பெருமாள் சொல்ற, பாவூற்றால் செந்தமலின் பதிகத்தொடை பாடிய பான்மையிலால் நாவுக்கரசு என்னும் நல்ல நாமம் உலகு 7னும் நயப்புற மன்னுக. 7 உலகத்திலே நிலைச்சிருக்கணுமா நாவுக்கரசு பெருமானுடைய பெருமை. அதான் அலர் புகழ் அரசு என்று சொல்லி நம்முடைய இந்த புராணத்துல சொல்றாருங்க. கூடாங்கெழுந்த 2 பேரும் ஒன்றாக சேர்ந்து வந்தது பெரிய சிறப்புங்க. பெரியோர்களது வருகை இவ்வாறு உபசரித்த கூறுதல் சைவ மரபை பெரியோர்கள் கூடி செய்த யாத்திரை வழிச்செலவில் இவர்கள் ஒன்றாக செல்லாத அரசுகள் முன்னரும் அவரை பின்பற்றி பிள்ளையாரும் செல்லுதலும் தலங்களில் சேர்தலும் முறை. அதாவது ஞானசம்பந்த பெருமான் பள்ளைக்கிளை செல்லுவதனால முதல்ல அரசுகள் போவார், அதற்கு பிறகு பிள்ளையார் பல்லக்கில் போவார். இப்படிதான் அவங்களுடைய யாத்திரை இருந்தது. ஆயினும் இருவரும் தலங்களை கூடி தரிசித்து சென்றதனால் கூடாங்கிறது. தனித்தனியா வந்தாலும் தரிசித்து தலங்களை வழிபாடு செய்ய ஒன்றாக சென்று வழிபாடு செய்வார்கள் என்று சொல்லி சொன்னார். அப்படி 2 பெருமக்களும் அவருடைய இல்லத்திலே அமுது எடுத்தது ஒரு பெருமையான ஒரு செயல் என்று சொல்லி, அப்படிப்பட்ட நீண்ட நாட்கள் அந்த குங்குளிய பணியை செய்து கொண்டிருந்த நம்முடைய நாயனார் பெருமானுடைய இன்றைய அந்த நட்சத்திர திருநாளிலே இறைவனுடைய திருவடி அடைய பெற்றார் என்று சொல்லி இதில் சொன்னார். கருப்பு வில்லோனை கூற்றை காய்ந்தவர் கடவுர் மன்னி விருப்புறும் அன்பு மேன்மேல் மிக்கெழும் வேட்கை கூற ஒருப்படும் உள்ளத்தன்மை உண்மையால் தமக்கு நேர்ந்த திருப்பணி பலவும் செய்து சிவபத நிழலில் சேர்ந்தார். பெருமானுடைய திருவடி அடைஞ்சிட்டார். அப்படியே பணி செய்து கொண்டு கரும்பை வில்லாக உடைய மன்மதனையும் யமனையும் தண்டித்த பெருமான் எழுந்தருளி இருக்கும் திரு கடவுரிலே அப்படி கலையனானார் நிலையாக வாழ்ந்து விருப்பம் பொருந்திய அன்பு மேன்மேல் மிகுந்தெழுகின்ற அந்த ஆசையின் காரணமாக, ஆசை அப்படியே நாளுக்கு நாள் அதிகமாகிறது. பெருமானிடத்தில் அன்பு பணி செய்து கொண்டே இருக்கின்ற பொழுது அந்த அன்பு அதிகமாகுதுங்க. ஒருப்படும் உள்ளத்தன்மை வேட்கை கூற அப்படியே ஆசையோடு பணி செய்கிறார். உண்மையால் தமக்கு நேர்ந்த திருப்பணி பலவும் செய்து பல திருப்பணிகள் செய்து பெருமானுடைய திருவடி நிழலில் சேர்ந்தார் நாயனார் என்று சொல்லி நமக்கு சொல்லி இந்த பதியத்திலே எடுத்துக்காட்டி தமக்கு நேர்ந்த திருப்பணி பலவும். அவ்வாறு மிக்கெழுந்த ஆசைக்கு தக்கபடி அரண்பணிகளும் அடியார் பணிகளும் 2 செய்தவர் இந்த நாயனார். இறைவனுக்கு தொண்டு செய்திருக்கிறார், அடியார்களுக்கும் தொண்டு செய்திருக்கிறார். ஏன்னா சைவத்துல 2 பணியும் ரொம்ப முக்கியம். இறைவனுக்கும் தொண்டு செய்யணும், அவன் அடியார்களுக்கும் தொண்டு செய்யணும். அப்படி 2 பணியும் செய்தவர் இந்த நாயனார் என்று சொல்லி சொல்றார். அடியாருக்கு அமுதளித்தலோடு துணி அணி மணி பொன் முதலாக அவர் வேண்டுமனவற்றையும் அளித்தலும் அவர் ஏவின வழி நிற்றலும் பிறவும் அடியார் பணிகள் என்று சொல்லி சொல்றார்கள். ஆமா, அப்படி பதநிலையில் சேர்தல் அப்படின்னா
சிவபத நிழலில் சேர்ந்தார். சிவபதமாவது சிவனது அருளின் நிறைவு, அதாவது அவன் அருள் சக்தி வியாபகம், பிறவி வெப்பத்தினின்றும் நீங்கி குளிர்விப்பதனால் இதனை அடிநிழல் என்பது மரபு என்று சொல்லி, பத நிழலில் சேர்தலாவது அருள் நிறைவுக்கள் அடங்கி நிற்றல், பிணிமேய்ந்திருந்த இருகால் குரம்பு இது நான் உடையது இது பிரிந்தால் தருவாய் எனக்கு உன் திருவடிக்கீழோர் தலைமறைவே என்று சொல்லி நாவுக்கரசு பெருமான் தன்னுடைய திருவிருத்தத்தில் பாடியிருக்கார். ஆமா, இந்த உடம்பு பிரிஞ்சதுன்னா எங்க இடம் வேணும்? உன்னுடைய திருவடியில் ஒரு இடம் வேணும். எனக்கு உடம்பு பிரிஞ்ச நான் எங்க போக முடியும்? அதனால அதான் சொல்றாரு பாருங்க, இருகால் பிணிமேய்த்திருந்த இருகால் குரம்பு இது நானுடையது இது பிரிந்தால் தருவாய் எனக்கு உன் திருவடி கீழோர் தலைமறைவே அப்படின்ற. இந்த உடம்பு போயிடுச்சுன்னு வச்சுக்கீங்களேன், எனக்கு எங்க இடம் வேணும்? உங்க திருவடியில் எனக்கு ஒரு இடம் வேணும் அப்படின்னு சொல்லி அப்பர் சுவாமிகள் சொல்லி வச்சிருக்காரு. தேனக்க கோதை மாத திருடந்தாலி மாறி கூனற்றன் பிறையினார்க்கு குங்குடியம் கொண்டு உய்த்த பான்மைத்தின் கலையனாரை பணிந்தவர் அருளினாலே மானக்கஞ்சாரர் மிக்க வன்புகள் வளர்த்தலுற்றேன் என்று சொல்லி அடுத்த சரியத்தை சொல்ல முற்படுகின்றார். அப்படி தேனறந்த மலர் மாலை அணிந்த மனைவியாரது திருநெடுந்தாளியை கொடுத்து வளைந்த குளிர்ச்சியுடைய பிறைச்சந்திரனை தலையில் சுடி இறைவருக்கேற்ற குங்குடிய தூப திருப்பனை முட்டுப்படாது செலுத்திய பான்மையும் திண்மையும் உடைய கலையநாயனாரை பணிந்து அவரது அருளின் துணை கொண்டு அடுத்த நாயனாரை போற்றுகின்றேன் என்று சொல்லி நமக்கு நம்முடைய சேக்கிழார் பெருமான் போற்றுகின்றார். இந்த திருக்கடவூர் சோழ நாட்டில் இருக்கக்கூடிய தேவார பாடல் பெற்ற ஒரு தலம், மூவர் முதலிகளும் பாடிய ஒரு பெருமையுடையது இந்த திருத்தலம் என்று சொல்லி, அந்த அடுத்து இந்த சரிதத்தில் திருப்பனந்தால் இவர் 2 திருப்பணி கலையனூர் அதாவது திருக்கடவூரிலே அங்கு பெருமானுக்கு தூபப்பணி செய்திருக்கிறார். அதே மாதிரி திருப்பனந்தாளில் சாய்ந்த திருமேனியை இறைவனுடைய திருவருளினாலும் இவர் செய்த அன்பினாலும் நேர்நிற்க செய்தது இவருடைய ஒரு பெருமை. அதாவது சிவசன்னதியில் உண்மை அன்புடன் விதிப்படி நறுமணமுடைய குங்குளியத்துவம் கவினுடித்தல் ஒரு சிவபுண்ணியம். அது திருப்பணிக்கு இவர் மகிழ்ந்து கருமணியில் கட்டி போல இனிய திருவருள் புரிவர் என்று சொல்லி பார்க்க முடிகிறது. சிவபெருமான் திருப்பணிகள் நற்பயன் இம்மை இன்பங்களையும் தருவது, அதே மாதிரி மறுமை இன்பமும் தருவது என்று சொல்லி நம்ம இம்மையே தரும் சோறும் கூறையும் ஏத்தலாம் இடர்கடலுமாம் என்று சொல்லி நம்முடைய பெருமானை பூசித்தால் பெருமானுக்கு தொண்டு செய்தால் 2 பலன்களும் நமக்கு கிடைக்கும் என்று சொல்லி போற்றுகின்றார். கணவர் மக்கள் சுற்றத்தார் குடும்பத்தார் பசியில்லாது பார்த்து சோறிட்டு காத்தல் மனைவி கிடத்திய மனைவியினுடைய கடன். மனைவியினுடைய கடன் என்ன? கணவனார் எல்லாத்தையும் பசியில்லாது காப்பது மனைவியினுடைய கடன். இது இல்வாழ்க்கையின் உண்மை இயல் என்று சொல்லி நமக்கு போற்றி இருக்கிறார். சிவனர்களால் பெற்ற செல்வம் முதலிய பொருள்களை அவன் அருளாகவே கண்டு வணங்கி ஏற்றல் முறை. அதான் இல்லத்தில் சென்று அந்த பாட்டுல சொல்ல பாருங்க, வில்லொத்த முதலா இவ்விளைவுகள் என்கொள் என்ன அம்மா சொல்றாங்க பாருங்க, அல்லொத்த கண்டன் எம்மான் அருள் தர வந்தது. வேற ஒண்ணும் கிடையாது, எல்லாம் இறைவனுடைய திருவருள் தந்தது என்று சொல்லி சொல்லுகிறார். இப்படி சிவனடியார்களை பூசித்து அவர்களுக்கு ஏற்றபடி இனிய அமுது ஊட்டி மாகேஸ்வர பூஜை செய்து வழிபடுதல் சிறந்த சிவதர்மம் என்று சொல்லி அந்த அடியார்களது மகிழ்ச்சிக்குள்ளே சிவபெருமான் அமர்ந்து நின்று பூசையும் அமுதும் உவந்து ஏற்றுக்கொண்டு தானும் மகிழ்ந்து அருள் புரிவார். இறைவன் எங்கிருந்து அருள் செய்வான்னா மாகேஸ்வரர் என்று சொல்லக்கூடிய அடியாருடைய உள்ளத்துல இருந்து மகிழ்ச்சியா இருந்து அருள் செய்வான் என்று சொல்லி சொல்றார். அரண்பால் நினைந்து வழிபடுவார்கள் எவரே ஆயினும் அவர்களது எளிமையும் சிறுமையும் பார்த்து அவர்களுக்கு எளியனாக திருமுடி சாய்த்து கொடுத்தும் அவர்கள் வழிபாட்டை ஏற்றவர் சிவபெருமான். அடியார்கள் சின்னவங்க பெரியவங்க எல்லாம் பார்க்க மாட்டார், அன்புதான் பார்ப்பார் பெருமான். அப்படி நாயனாரிடத்திலே இருந்த அன்பை பார்த்து பெருமான் சாய்ந்த திருமேனி நேர் நின்றது என்று சொல்லி தேவர்க்கு மறை இறைவரது திருமேனியை நேர்காண பண்புடை அடியார்கள் அல்லாது வேறு ஒருவரும் வல்லவர் அல்லர் என்று சொல்லி சொல்லுகிறார். அப்படி ஆசாரியார்களை பூசித்து ஏற்குமாறு வழிபட்டு இன்னமுதூட்டல் பெரிய சிவதர்மம் என்று சொல்லி சொல்லுகிறார். அடிமை வழக்கு முன்னால் இருந்தது இந்நாள் இல்லை என்பர். உலகம் முழுவதும் பலவாற்றால் அடிமைப்பட்டே வாழ்கின்றது. மக்கள் யாவரும் உலகுக்கு அடிமையாய் ஒழுகின்றார்கள். அதை விட்டு இறைவனுக்கு மேலா அடிமையாய் கண்டு ஒழுகினால் பிறவி துன்பத்தில் நீங்குவர். உலகத்துக்கு அடிமையாக இருப்பதை காட்டிலும் இறைவனுக்கு மேலா அடிமையாக இருந்தால் நமக்கு நம்முடைய பிறவி துன்பம் நீங்கும் என்று சொல்லி நம்முடைய உரையாசிரியர் சிவகுனி அவர்கள் இதிலே போற்றியிருக்கின்றார்கள் என்று சொல்லி இந்த வகையிலே நாயனாருடைய திருவடி தாமர்களை மனமுரிமைகளை வணங்கி குருமகா சன்னிதானங்களுடைய பொன்னார் திருவடிகளை பணிந்து வணங்கி அமர்கின்றோம். என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலை துள்ளமும் ஓங்கிட மன்றுளார் அடியார் அவர் வான்புகழ் நின்றதெங்கும் நிலைவுலகலாம். திருச்சிற்றம்பலம்.